கார் ரேஸ். பிரசாந்த் ப்ரோ, கோலி கோலி மசாலா பேசுறேன். ஏய் கோலி மசாலா, ஹை. ஹாய். என்ன ப்ரோ, வர வர ட்வீட்ஸ்லாம் இவ்வளோ பலமா பொலிட்டிக்கலா போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கெல்லாம் ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டு சொல்றாரு, ஏங்க என்ன கட்சி கிச்சி சேர போறீங்களா அப்படின்னாரு. ஏங்க இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு காமன் மேனா கேட்கணுங்க. எவ்வளவு நாளுங்க சும்மா ப்ரோ பயந்துக்கிட்டே. ஆ, ப்ரோ, உங்களுக்கு எதிர்த்து நான் தான் கீழே ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஒரு ட்வீட்டுக்கும் நான் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். அது தட்ஸ் ஓகேங்க. அது சி, அதான டெமோக்ரஸி. ஆமா, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணா அது இன்னும் நல்ல டெமோக்ரஸியா இருக்கும்ன்றேன். இல்ல எனக்கு நான் தெரியல, நான் கவனிக்கல சீரியஸா. நான் இல்ல இல்ல பார்க்கல. இல்ல இல்ல, நீங்க நீங்க நல்லா ஆக்டிவா தான் இருக்கீங்க. நான் சப்போர்ட், ஐ மீன் நீங்க பண்றது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ட்வீட் வரும், அதுல இல்ல ப்ரோ, ஏதாச்சும் ஒண்ணு இல்ல போயிருக்கும். இல்ல சி, நல்ல என்ன ப்ரோ, ஒரு கான்வர்சேஷன்ல இப்ப நாம சொல்றது மட்டுமே உண்மையாயிருதுங்க. உண்மையாலுமே ம், அதுக்கான ம். ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்கும். அப்போ அதெல்லாம் ஏத்துக்கிட்டே தான் ப்ரோ லைஃப். ஸோ நான் சொல்றது எல்லாமே சரி, எல்லாருமே ஏத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஜனநாயகத்திலயும் உருப்படாதுங்க. ஜனநாயகம் இல்ல, பேசிக்கல ஃபேமிலி லைஃப்லயும் உருப்படாதுங்க. அப்படி அடமெண்டா இருந்து 100%. ஆனா அடங்கி. ப்ரோ ஆனா ப்ரோ, நீங்க பேசுறது, நீங்க ஒரு 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 கருத்தை நீங்க முன் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது அக்செப்டபிள். பட் ஒரே ஒரு விஷயம் சார்ந்து அது எப்பவுமே அது கொஞ்சம் எம்பசைஸ் பண்றது வந்து கொஞ்சம் ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எதை சார்ந்துங்க புரியலீங்க. இல்ல, ஒரு பிஜேபி எதிர்த்து என்ன பண்ணாலும் பிஜேபி என்ன பண்ணா இந்த 10 வருஷத்துல, சும்மா ஹைவே இல்லைங்க, எப்படி ஹைவேக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ஹைவேக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க போட்ட ஹைவேல நாங்க இருக்கிற டோல்ல எடுத்துருவோம்னு அவங்க சொல்றாங்க. ஆமா. அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறீங்க. எது அக்செப்ட் ஹைவே பண்றேன். ஹைவே ஆமா, சரி, ஹைவேல இருக்கிற டோல் கேட்லாம் வந்து சரி, எடுத்துரு. இது அது எல்லாமே பண்ணவே சொல்ற. இல்ல ரொம்ப இல்ல இல்ல சிம்பிளா அது கேக்குறேன். சொல்லுங்க. இது ஆ எல்லாமே யாரு பணம்? நான் சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வேணா போட்டுங்க. இது எல்லாமே ம் யாரு பணம்? ப்ரோ, எவனாவது நம்ம வந்து, பணம் தான், நம்ம அதாவது பணம் தான், இப்ப டாக்ஸா தான் இப்ப நம்ம கட்டிட்டு இருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு டோல்கேட் போட்டான் அப்படிங்கிறான். யாருகிட்ட கேட்டான் இதெல்லாம்? அந்தந்த மக்கள் கிட்ட எவ்வளவு ஒப்பீனியன் கேட்டானுங்க? எவ்வளவு தாட்ட ஒப்பீனியன் கேட்டானுங்க? எத்தனை பர்சன்டேஜ் அதுக்கெல்லாம் ஏதாவது வச்சிருக்கானுங்களா ரெக்கார்டு? பேரளவு ப்ரோ, கேட்பானுங்க. இது அதாவது டோல் எல்லாமே கேட்லையா? டோல்கேட்ல இருந்து எல்லாமே கேட்கணுங்க. ஒரு பொது திட்டம் வரும்போதுங்க அந்தந்த ஊர் மக்களோட ஒப்பீனியன் வந்து வேணுங்க கண்டிப்பா. ஏன்னா ப்ரோ, அப்படி டோல்கேட். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல ப்ரோ, இது ஒரு ஹைவே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், நீங்க ஒத்துக்கிறீங்களா? நண்பா, அந்த ஹைவேங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதை டவுட்டே வேண்டாம். நிச்சயமா ம் ரோடுகள் இல்லைன்னா, நான் இப்ப அந்த ஹைவேல தான் போயிட்டு இருக்கேன். சேலம் டு ம் உளுந்தூர்பேட் டு சேலம் தான் போயிட்டு இருக்கேன். இந்த ம் ஹைவே இல்லைன்னா நான் எப்படி கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போக முடியும்? அதெல்லாம் ம். டவுட்டே இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து என்னன்னா, அது மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அது நீ ஒரு திட்டம் போடுறேன்னா இல்ல ப்ரோ, மக்கள்கிட்ட. அது டிஸ்கஸ் இல்ல, அதுக்கு தான் நம்ம அவங்கள ஆட்சியில உட்கார வச்சு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல எல்லாம் டிஸ்கஸ்ங்கிறத விட அவங்க தலையில. அமௌண்ட் எப்படிங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? ஒரு டோல்கேட்ல 170 ரூபா அப் அண்ட் டவுன் வாங்குறீங்க, ஆ, இன்னொரு டோல்கேட்ல கம்மியா வாங்குறீங்க. பிரசாந்த் ப்ரோ, ஒரே டோல்கேட் சார், உங்களுக்கு மட்டுமா? நான் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு சொன்னதுக்கு தெரியும்னு நான் ஒரு நினைக்கிறேன். விஷயம் மட்டும் பிரசாந்த் சொல்லி. ப்ரோ, இல்ல. கோயம்புத்தூர் போறக்கு டோல்கேட்டு ம். வருஷம் வருஷம் 5 ரூபா 10 ரூபா நீங்க நேத்துறாங்க. ரொம்ப இப்போ ரொம்ப சிம்பிள் கோலி மசாலா. அதாவது சொல்லுங்க சார். இங்க எல்லா மக்களும் என்னன்னா, இவங்க பண்றதெல்லாம் யாருமே வந்து குறை சொல்லல. ஆனா அத பண்ற விதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமா இருக்குது. நீங்க டோல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டோல்கேட்ஸ் இங்க எக்ஸ்பைரியே ஆயிடுச்சு. அப்ப அந்த டோல்கேட்ல மூடணும்ல, மூடாம அப்படியே வச்சிருக்கானுங்க. ப்ரோ, நான் என்ன சில சொல்றேன், பேர் அது அந்த சில நம்ம அதாங்க செங்கல்பட்டு நீங்க டோல். டோல்கேட்லாம் வந்து ஃபேக்கா வச்சிருந்தாங்க ஒரு 2 வருஷம். அததாங்க அது சொல்றேன். உங்களுக்கு அதாவது தெரியும். இல்லைங்க, அது நான் என்ன கேக்குறேன்னா கோலி மசாலா, ம் இங்க ஒரு ஒரு 50,000 ரூபாய் வருமானத்துக்கு ஜாஸ்தியா இது பண்ணாலே டக்குன்னு கைது பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிற நாட்டுல, அது எப்படி ஒருத்தன் வந்து ம். போலியாவே ஒருத்தன் டோல்கேட் வச்சுக்கிட்டு ஜாலியா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியும் அத்தனை வருஷம்? அப்போ என்னன்னா, அவன் அவன் இல்ல ப்ரோ, வசதிக்கு. என்ன பிரச்சனைங்கன்னு நான் கேக்குறேன். இப்போ போலி டோல்கேட் பிரச்சனையா இல்ல டோல்கேட்டே பிரச்சனையா? இல்லைங்க, இங்க டோல்கேட் பிரச்சனை யாருமே சொல்ல முடியாது. டோல்கேட்டை வந்து சூப்பர். முறைப்படுத்தணும். அதை வந்து என்னன்னா, அதோட ம் பர்பஸ் என்ன? அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பரா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா? நீங்க வந்து நிறைய டோல்கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு அப்படிங்கிறது, கார் போச்சுன்னா டயர் வந்து ரெண்டா கிளியிற அளவுக்கெல்லாம் வந்து அவ்வளவு மகாமட்டமா இன்னும் வந்து ரோட்ஸ் இருக்குதுங்க. அப்ப டோல் வாங்குறான் அப்படின்னா அதுக்கு ப்ரோ, இது அதுக்கேத்த நேஷனல் மாதிரி. ஹைவே சொல்றீங்களா இல்ல ஸ்டேட் ஹைவே சொல்றீங்களா? நான் சொல்ற நேஷனல் ஹைவேஸ் தான் சொல்றேங்க, ரெண்டுமே. டோல். ஓகே. நான் டோல் ஒன்று வாங்கினாவே இன்னொன்னுங்க. சரி, நியாயமா உண்மையா என்னன்னா, இவ்வளவு வளர்றதுக்கு தாராளமா நம்ம மாநில அரசுகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த
டோல்கேட்ல இல்லாமே நமக்கு நல்ல ரோடுகள் போட்டு தர முடியும். 100% பண்ண முடியும். ப்ரோ நம்ம அது சிங்கிள் லேன் மாதிரி தான். நீங்க சென்னை ஈசிஆர் ரோடு எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ண முடியும். ஏன்னா டோல்கேட் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு செலவு, இருக்கிறதுலே ஜாஸ்தி இல்ல செலவு இல்ல நம்ம அதை பிரதர், தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கு அதான் சொல்றேன். அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா ஃபேரான பிரைசிங் சொல்றேன். நான் ஃபேரான பிரைசிங், ஒரு நியாயமான விலைகள். ஒரு டோல்கேட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போறேன். நான் எனக்கு பெட்ரோல் செலவு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் சம்திங் ஆகும். டோல் செலவு எனக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபாய் 1300 ரூபாய் ஆயிருது. இப்போ எனக்கு ஓகே, ஐ கேன் அஃபோர்ட் இட். அதனால நான் ஐ ஹேவ் நோ கம்ப்ளைண்ட்ஸுங்க. ஆனா இதுவே என்னன்னா நான் இது என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுல இருந்து நிறைய பேர் திண்டிவனத்துல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு தொழில் காட்டி அங்க காய்கறிகள்லாம் விளைவிச்சு காலில் வந்து கொண்டு வரானுங்க நிறைய பேர். அவங்க காலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த லாப நட்டமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் அவங்களுக்கு போயிருது. அந்த டோல் எல்லாம் போயிருது. இப்போ அந்த மாதிரி படிநிலையில கீழ்நிலையில ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகைகள் கொடுக்கலன்னு சொல்ல சில இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இன்னும் பத்தலைன்னு சொல்றேன். நாங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். அது எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணி டோல்கேட்டுங்கிறது வந்து அவனுக்கான மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிங்க. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது லிட்டரலா அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது அவனோட சொத்தாய் போயிருது. அது அந்த ரோட்ல நீங்க காசு கட்டாம போகவே முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம போயிருது. ஒரு பாயிண்ட்ல கண்ட்ரோலே பண்றது இல்ல. எவன் எடுத்தானா அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்என்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் to பாலக்காடு ஒரு அருமையான ஒரு டோல் ரோடு ஒன்று இருக்கு. கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிவு பண்ற ஒரு டோல் ரோடு. அத்தனை டோல் வாங்கினானுல ஏதாவது அதை வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்றக்கோ ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தானுங்களா? அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் தான் கஷ்டமா இருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ அது வெறும் 2 லேண்ட் தான் ப்ரோ நீங்க சொல்ற இடம். எப்போவே ரெகுலரா மந்த்லி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுங்க. இப்போ வந்து ஒரு அதுதான் பிரதர். இப்போ 1.5 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோ. லாரிக்காரன் வந்து சைட்ல போயிட்டு இருந்த வண்டியை அப்படியே தட்டிட்டு போயிட்டான். அவங்க வந்து ஃபேமிலியோட அவுட்டு. கிட்டத்தட்ட அதெல்லாம் டோலே கிடையாதுங்க. அதுதான் சொல்றேன் பிரதர். என்னன்னா மனசு ஏன் கஷ்டமாகுதுன்னா, நீ இவ்வளவு காசு வாங்குற. லார்சன் அண்ட் டர்போங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு கம்பெனி. நீ வந்து அது சரி, அது லார்சன் அண்ட் டர்போ இருக்கா வேற யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. யாரு பொறுப்பா இருந்தாலும் சரி ப்ரோ அது எல்என்டி தான் ப்ரோ. அது எல்என்டி கிட்ட தான் இருக்குன்னா நீ அவ்வளவு பெரிய வரவு செலவு பண்ற ஒரு கம்பெனி. அட மக்கள் சாவறான் அப்படிங்கிறப்போ ஏன்டா அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீ இது கூட விடு, ஒரு ஆல்டர்னேட் ரூட்டாவது ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணலாம்ல. சரி அங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒன்று ஈஸி பண்ணி விடலாம்ல. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பழைய மாட்டு வண்டி ரோடு மாதிரி தான் இருக்கும் சில இடத்துலலாம். அதுவும் பார்த்தா மேல ஏறி நிக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ப்ரோ. அதுவும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் போற ரோடு. அது ஒரு வண்டி போயிட்டு இருந்துச்சுன்னா அதை ஓவர்டேக் எடுத்து கூட போக முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓவர்டேக் கூட விடுங்க. இதுல 100% வந்து இன்னொன்னு சொல்லணுங்க. என்னன்னா இப்ப ரோடு போடுறவங்க மட்டும்தான் தப்பு அப்படிங்கறது மட்டும் நம்ம சொல்லிட முடியாதுங்க. மக்கள் அதை விட தப்பா இருக்கிறோம். போறதுங்க டோல் ரோட்னா பார்த்தா போறது வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கிற ரோடா ஸ்பீடா போ. உண்மையாலுமே அங்க டிராபிக்கா இருக்கு. நீ அப்படி ஓவர்டேக் எடுத்துட்டு போய் நீ எந்த ஃபிளைட்டப்பா பிடிக்க போற? கொஞ்சம் பொறுமையா இரு. அதுவும் எஸ்பெஷலா ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் பொறுமையா போங்கடா. தலைகீழா போறானுங்க. தலைகீழா. அதாவது அந்த அந்த வண்டி சில வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே கார்ல எனி கார் ப்ரோ, அது எவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற காரா இருக்கட்டுங்க, 150க்கு மேல போனீங்கன்னா டேஞ்சருங்க. அவ்வளவுதான். அது நீங்க அடிச்சதுன்னா உள்ள எதுவுமே மிஞ்சாது. அதான் உண்மை. நீங்க அது என்ன ஃபெசிலிட்டி இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டுங்க, உயிர் தப்பிச்சா பெரிய விஷயம். 150க்கு மேல அடிச்சா நீங்க பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு கார்ல 150 கிலோமீட்டர்ல போறதுங்க. அது எப்படின்னு தெரியல. அது எப்படி வந்து எப்படி பண்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க சீரியஸா. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. பிரசாந்த் அண்ணா. ஹாய் பிரதர். பேரு உங்க பேரு? கல்ஃபான் அண்ணா, துபாயில இருந்து பேசுறேன். ஹாய் ஓகே ப்ரோ. சௌக்கியமா? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா அண்ணா இருக்கீங்களா? எனக்கு ஒரு கேள்வி பொலிட்டிக்கலை பத்தி இல்லண்ணா. சொல்லுங்க. நேத்து 2 டேஸ்க்கு முன்னாடி கங்கோவா டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா எனி ஐடியா அதை பத்தி ரிவ்யூ பாத்தீங்களா? நான் ஆக்சுவலா அது ரிவ்யூ போடலான்னு இருந்தேன் நண்பா. நான் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சம்திங் பெருசா பேச முடியல. அதான் டைப்பிங் பண்ணிட்டு இருந்த ட்வீட்ல. நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நல்ல ஒரு செம பாசிட்டிவான ஒரு வைப்பா இருக்கு. நான் உட ரிவ்யூ தான் எதிர்பார்த்திருந்தேன். நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க போட்டுக்கிறீங்களா நான் ரிவ்யூவை? பட் என்னன்பா, நான் ரிவ்யூ தான் எதிர்பார்த்திருந்தேன். கங்கோட ரிவ்யூ அதான்
அதான் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ நண்பா. எப்படி துபாயில என்ன பண்றீங்க? நான் வந்து இன்டீரியர் டிசைனர். ஓ, இன்டீரியர் டிசைனரா? ஆமாண்ணா. பாரா, பில்டிங் எல்லாம் உள்ள ஆமாண்ணா. குழுன்னு ஏசியில தான் ஜாலியா இருக்கீங்களா? போதுண்ணா, அப்படித்தான் நான் வாழ்க்கையை நீடிக்குது. துபாய் வாழ்க்கை. துபாய் மண்ணை சுவாசிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ வந்து உங்களை பார்க்கறதுக்கு. ஓகேண்ணா. பேசலாங்களா? ஓகே. ஹலோ, பேருங்க? இந்த ஒரு கவுண்டமணி செந்தில் பேசுறேன். இல்ல சகோ, வாழ்த்துக்கள் சகோ. உங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க வந்து நேற்று வந்து ட்வீட் போட்டதா இருக்கட்டும், அந்த சராசரி மனுஷனுடைய உணர்வுகளை வந்து நீங்க வந்து ஒரு ட்வீட்டா வெளிப்படுத்திருந்தீங்க. அது கண்டிப்பா வாழ்த்துக்கள். அது வந்து எல்லாரும் வந்து அவங்களோட பதிவுகளை பார்க்கும்போது வந்து அந்த ஒரு கட்சி சார்ந்த நபர்கள் வந்துகிட்டு அவங்க வந்து திட்டம் போது பார்க்கும்போது வலிச்சது. என்ன மாதிரினா வந்து படம் பார்த்தோமா, ரிவ்யூ போட்டோமா, போகலாமா, எதுக்கு வர அப்படி மாதிரி இல்ல. அது வந்து பர்டிகுலரா நான் சொன்னேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ ஒரு ரிவ்யூ பண்றவனுக்கு அரசியல் அறிவே இருக்க கூடாதா? ஒரு ரிவ்யூ பண்றவனுக்கு நாட்டை பத்தி எந்த கவலையுமே இருக்க கூடாதா? ஒரு ரிவ்யூ பண்றவனுக்கு மக்கள் கஷ்டப்பட்டா அதை பத்தி யோசிக்கவே கூடாதா? நான் ரிவ்யூ மட்டும் பண்ணலைங்க, அதை நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணணும். என்னன்னா, நான் என்னோட சக்திக்கு நான் ஒரு தொழில் நடத்தி 4 வருஷமா நடத்துறேன். லாபமோ நஷ்டமோ இது வரைக்கும் எங்க டெய்லர்ஸ்க்கோ எங்க மேனேஜர்ஸ்க்கோ இது வரைக்கும் ₹1 மிச்சம் வைக்காம, நான் கொரோனா காலத்துல எங்க மக்களுக்காண்டி நின்று கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு நாங்க சம்பளம் கொடுத்தோங்க. மாஸ்க் தைச்சு 22 யூனிட்ல 347 பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்தோம். அந்த 347 பேர்த்துல கிட்டத்தட்ட 200 பேர் வந்து குடும்ப பெண்களுங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில உண்மையாலுமே மாஸ்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு வெறும் 25 பைசா லாபம் வச்சு வர்ற காசு அப்படியே சம்பளமா கொடுத்து அந்த சிரமத்துல ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன் நான். அவ்வளவு பேர் வந்து ஹாப்பியா ஒரு லைஃப் வந்து வாழ்ந்தாங்க அந்த டஃப்பான சுச்சுவேஷன்ல. அப்போ இந்த சமூக பொறுப்புன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா இந்த ஏதாவது ஒரு சும்மா ஷோகேஸ்க்கு ஒன்று பண்ணிட்டு தான் அரசியலை பத்தி பேசணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிலவங்களுக்கு அது தேவையில்லைன்னு தோணும். சிலவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான, இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், நான் இங்கே பிறந்து வளர்ந்தவன். அப்படிங்கிறப்போ என் ஸ்டேட் வந்து கீழே போகும்போதோ, என்னோட அரசியல்வாதிகள் என்னோட ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கும்போதோ எனக்கு தார்மீகமாக கோபம் வரும். இது வந்து இவங்கன்னு இல்லைங்க, நீ கொரோனா டைம்ல ஏடிஎம்கே இருக்கட்டும், யாராக தான் இருக்கட்டுங்க, ஆட்சியாளர் வந்து ரொம்ப பொய்யான ஒரு ப்ராமிசஸ் தரும்போதுங்க நமக்கு நார்மலா ஒரு கோபம் வருது. என்னடா அது, அதாவது பெட்ரோல் விலை 50 ரூபா 25 ரூபா குறைச்சி ரூபா 75 ரூபா நடக்கிற காரியமாங்க? யாருங்க கேப்பா? சென்ட்ரல் காங்கிரஸே வரட்டுங்க, அவன் டக்குன்னு கேட்டு உடனே வந்து ஆஹா திமுக நம்ம கூட்டணியில் இருக்காங்கன்னு பண்ணிடுவாங்களா? ஏன்னா நாம தானே, நாம இன்னைக்கு நேத்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி பாக்குறோம். நாம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. 2003 இருந்து 2014 வரைக்கும் பார்த்தோம்ல. அன்னைக்கு எவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணாங்கன்னு நாங்க கண்ணு முன்னே நம்ம பார்க்க தானே செஞ்சோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாமினலா சில ப்ராமிசஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற காட்டிக்கு என்ன வேணா கொடுக்கலாம். அப்படிங்கிறப்போ அதுதான் கேள்வி கேட்கிறோமே தவிர நமக்கு எந்த கட்சி மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கட்சி வந்து கீழே போயிடணும், ஒரு கட்சியில எல்லாம் தோத்து போயிடணும், அதெல்லாம் கிடையாது. அதே திமுக நல்லது பண்ணும்போது ஸ்டாலின் ஐயா அந்த மகளிர் திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இலவச பேருந்து திட்டமெல்லாம் உண்மையாலுமே அவ்வளோ அட்டகாசமான திட்டம். ஏன்னா எங்க திருப்பூருக்கு நான் பயனாளி, ஒரு ஓனரா பிசினஸ் ஓனரா நான் வந்து பயனாளி. ஏன்னா நிறைய பொம்பளைங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வில்லேஜஸ்ல இருந்து ஃப்ரீயா வந்துடுறாங்க, கம்பெனிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு நிம்மதியா போறாங்க. அதுல பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்கள, அது 100% கரெக்டான திட்டம்னா சில இடங்கள்ல பஸ்ஸுகள் பத்தல, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு விஷயம்னா சூப்பர் விஷயம் அது. ஸோ இப்போ அம்மா உணவகம் இருந்துச்சு, அம்மா உணவகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுச்சு. இப்பெல்லாம் விஷனரியான திட்டம் அதெல்லாம். இப்போ அதெல்லாம் போய் நம்ம காழ்ப்புணர்ச்சியில பேசினாதான் தப்புங்க. என்னடா சம்மந்தமே இல்லாம ப்ராமிஸ் பண்றீங்க அப்படின்னு நம்ம பேசணுமோ தவிர மற்றபடி நமக்கு யாரும் நமக்கு வந்து பகையாளியோ அவன் நல்லா இருக்கக்கூடாது, இந்த கட்சி தோத்து மண்ணோட பண்ணா போயிடணும்லாம் கிடையாதுங்க. நம்ம அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. முதல்ல ஜஸ்ட் ஒரு காமன் மேன், அவ்வளவுதான். இல்ல அது புரிஞ்சது. அது புரிஞ்சதுன்னா உங்களுடைய அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு சித்தாந்த உள்ளவன் தான். நீங்க ஒரு பதிவு போட்டீங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு சீமா வந்து மனம் கடத்தல, பாறை வெட்டி கேரளா கடத்தல, என் வளங்களை சுரண்டல, என்கிட்ட லஞ்ச பணம் வாங்கல, தோல்வியை வெற்றி அவனுக்கும் பணம் தராம தேர்தல் காலத்துல கணக்காகுங்க,
அப்படி அந்த பதிவு போடும்போது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து என்னன்னா எப்ப பார்த்தாலும் அப்ப சீமானந்த மேல ஒரு மேட்டர் சொல்லுவாங்க, என்னன்னா கார் வைத்திருக்கிறார், டேய் சரி வச்சிருக்கட்டும், பீச்சில் வந்து வீடு வைத்திருக்கிறார் அப்படின்னு. டேய் ஏண்டா பீச்சே பாதி பீச் உங்களுக்கு இருக்குதேடா, நாங்க எதுவுமே கேட்கலையே. 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் 50,000 ஏக்கர்ல ஒருத்தர் வச்சிருக்கீங்களாடா. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், சீமான் வந்து அரசியல் இப்ப என்ன கவர்மெண்ட் பதவியில் இருக்காரா, இல்ல சீமான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம் தருதா, இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது அப்படி ஏதாவது வேலை பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்காரு இந்த கார் வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஓ அரசு பணத்தை மக்கள் பணத்தை எடுத்து தப்பா யூஸ் பண்றாருன்னு அவன் கட்சிக்காரன் புடிச்சு கார் வாங்கி தர்றான். இல்ல அது எப்படி ஃபண்டிங் வருதுங்கிறது அவரோட பிரச்சனை. அது பிரச்சனை அப்படின்னா அது இன்கம் டாக்ஸோ இடியோ வேற அந்த அரசியல் அந்தந்த கவர்மெண்ட் சம்பந்தமான அந்த ஏஜென்சிஸ் போய் அதை விசாரிக்குது. அது ஓம் பிரச்சனை என்ன? எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சீமான் என்னடா உங்களுக்கு மோசம் பண்ணிட்டாரு, சீமானு உங்களுக்கு என்ன கொள்ளையடிச்சிட்டாரு தமிழ்நாட்டுல? சீமான் இது வரைக்கும் உங்களை 50 வருஷத்துல எந்த தமிழ் மக்களை உங்களை கொள்ளையடிச்சு நடு ரோட்ல நிறுத்திட்டாரு? எத்தனை அடி மணல் சீமான் வந்து வெட்டி கடத்தினாரு? நீ நம்ம மாத்துல பாதி மணல் இல்ல, இந்த 40 வருஷத்துல பூரா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா ஒசூர் டோல்கேட் போய் பாத்தீங்கன்னா நம்ம மணல் வெட்டிட்டு போய் அங்க நிக்குங்க, அப்படியே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது ரத்தம், அது நம்ம அம்மா காவேரிங்கிறது அப்படியே ரத்தம் ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்கு, சொட்டு சொட்டா லாரி நின்று இருக்கும். அது பூரா இங்கேயும் கேரளாக்கு தான் போகுது, மணலும் போகுது, பாறை போகுது, எல்லாம் போகுது. நம்மளோட கனிம வளம் பூரா எல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட், சிலதெல்லாம் வெளிநாடே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் தான் பிரஸிங் இஷ்யூங்க. பொழுதுனிக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சீமான் அதை பண்ணார், சீமான் இதை பண்ணார். டேய் அவரு வந்து ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். அவரு ஒரு எல்லாரும் மாதிரி ஒரு அரசியல் கட்சி வச்சு ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. ஏன் சீமானை பிடிக்குதுன்னா சீமான் மேலே எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. அதுக்குன்னு வந்து அவர் சொல்றது எல்லாமே நாங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சில சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரியும் தோணும் சில டைம். ஆனா அவர் சொல்றதுல நிறைய பாயிண்ட்டும் இருக்குது, அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு, உண்மைதான். என்னன்னா நம்ம இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிட்டு நீ எங்கடா போறீங்க அப்படிங்கறது தான் பாயிண்ட். அது உண்மைதானே? எல்லாம் பாரு, இன்னைக்கு சூடு ஏறி நிக்குது. இந்த பிப்ரவரி மாசம் இந்த மார்ச் மாசம் முடிய போது இப்பவே மே மாதிரி கொதிக்குது நமக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட மரம் நடுறதாகட்டும், நம்மளுடைய இயற்கை வளங்கள் எத்தனை மலைகள் இருக்கு, எவ்வளவு அதெல்லாம் ஒரு சர்வே எடுத்து எவ்வளவு அழிஞ்சிருக்குது காடுகள், அந்த காடுகள்லாம் வந்து திருப்பி வளர்க்கறதுக்கு என்ன, இதுக்கெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் இங்கிருந்து 50 வருஷத்துல வந்து என்ன பண்ணலாம். ஏன்னா ஏன் தெரியுங்களா, நமக்கெல்லாம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் நிறைய குடிச்சிட்டங்காட்டி நமக்கு அந்த அருமை தெரியல. இன்னைக்கு சவுதி அரேபியாக்காரன் மணலை வந்து வேற ஊர்ல இருந்து, மணல் இல்ல வெறும் மண்ணை வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி அதையும் ஊர் ஃபுல்லா நிரப்பி அங்க இல்லாத ஒரு மரத்தை நெட்டு வளர்க்க ட்ரை பண்றான். நாம இங்க ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டங்காட்டிங்க அப்படியே ஊட்டி போறது, போயிட்டு அப்படியே தூக்கி எகத்தாளமா அந்த பாட்டில தூக்கி வீசுறதுங்க, அங்க போறது அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் பாக்கெட் தூக்கி அப்படியே வீசுறது. அந்த ஊட்டிங்கிற ஒரு ஊட்டி மலை பிரதேசங்கள் இல்லைன்னா நமக்கு அந்த மேகங்களும் இல்ல மழையும் கிடையாது. இந்த புயல் அறிவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே டிட்டோரியேட் ஆயிட்டே வருது. நமக்கு என்ன ஏதோ ஹோட்டல் மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாட்டுல. ஸோ அப்ப இதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து எடுத்து பேசுறாரு, அதை 100% நம்ம பாராட்டணுங்க. இன்னொன்னு, அவர் மேல எதுக்கியா கோவப்படுறீங்க? நான் அதான் கேட்கிறேன், அவர் என்ன 10 எம்எல்ஏ ஆயிட்டாரா? எம்எல்ஏ ஆகி 10 எம்எல்ஏ வந்து உங்களை பூரா திருடிட்டாங்களா? என்ன பண்ணிட்டாரு அவரு? போட்டி போடுறாரு, அவ்வளவுதான். இன்னொன்னு, எனக்கு சீமான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா 10 பைசா யாருக்கும் காசு கொடுக்காம எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது பெரிய பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். இன்னைக்கு அரசியல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இன்னிலிருந்து பரவாயில்ல எப்பயோ ஜெயிச்சிரும்னு ஒரு நம்பிக்கையோட ஒருத்தர் நிக்கிறான்ல, மக்களை நம்புறான்ல, மக்களை வந்து ஊழல்வாதியா பார்ட்னரா சேர்க்கறது இல்ல. இன்னைக்கு யாராவது மற்ற கட்சிகள்ல இதை சொல்ல முடியுமா? முதல்ல வாய் திறந்து ஐயோ அப்படி இல்லை நாங்களும் நேர்மையா தான் ஓட்டு கேட்கறேன்னு. ஒரு தொகுதிக்குங்க மினிமம் 100 கோடி ரூபாய் இல்லைன்னா எம்பி தொகுதியில ஒருத்தன் எலெக்ஷன்ல ஃபேஸே பண்ண முடியாதுங்க, ஃபேஸே பண்ண முடியாது. அப்படி அந்த அளவுக்கு மக்களையும் சேர்த்து ஊழல் பார்ட்னரா மாத்தி வச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் 50 வருஷத்துல. கேட்டா மக்களுக்கு அப்ப எல்லாம் இருந்ததுன்னா மக்கள் காசே வாங்க மாட்டானே ஊட்ட. அவன் எதுக்கு உனக்கு அந்த 1000 ரூபாய்க்கு வந்து பல்ல கெஞ்சிட்டு நிக்கிறான் பாவம்? நீங்க உண்மையாலுமே ஸ்டேட்ல பயங்கரமா டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் எதுக்கு 1000 ரூபாய்க்கு நிக்கிறான்? நிக்காம யாருக்கு பிடிச்சதோ அவனை ஜனநாயகமா ஓட்டு போட்டு போயிருவான்ல. அப்ப மக்கள் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் இன்னும் ஏழ்மையில் இருக்கானுங்கிறதுக்கு நீங்க கொடுக்குற காசுதான் சாட்சி. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நாம ஒரு பொதுஜனமா கேள்வி கேட்க தானே ப்ரோ செய்வோம் நாம. பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொல்றது
என்னதான் நம்ம கருத்தியெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு கருத்துல சீமான் மேல டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஐ திங்க் அவரை எதிர்க்கிறவங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து அவர் நினைக்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த ஆடு ஜீவிதத்துல பிளஸ்ஸி அந்த டைரக்டர் 14 வருஷம் படம் எடுத்தாங்க. இவர் லிட்டரலா வந்து இத்தனை வருஷமா நான் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கல அந்த கிராஃப். ஒரு பாயிண்ட்ல என்ன அதுதான் ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை இக்னோர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குல்ல, அது என்னதான் நம்ம இந்த சைட்ல இருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி இல்ல பிரதர், தோண ஆரம்பிச்சிருங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளா ஃபேக்டர் வந்து தான். ப்ரோ, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஆடு மேய்க்க சொன்னோன்னே சீமான் வந்து ஒரு பாயிண்ட்ல சொன்னாரு, எல்லாருக்கும் ஆடு கொடுப்பேன், மாடு கொடுப்பேன்னு சொன்னாரான்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஆடு எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு. நீ ஆடு மேய்க்கத்தான் போகணும்னு. ஆடுங்கிறதும் அந்த அந்த ஆடு மேய்க்கிற தொழில் அப்படிங்கிறது வந்துங்க எவ்வளவு பெரிய தொழில் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய எக்கானமி தெரியுங்களா. அந்த கோட் மில்க் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு ராவான மில்க். சின்ன திருத்தம், ஆடு மாடு வளர்ப்பது அரசு தொழில்னு சொல்லியிருக்காரு. அரசு தொழில். இப்ப அரசு தொழில்னு சொல்றது இது வந்து என்னன்னா, இது ஒன்றும் விளையாட்டான ஒரு மேட்டர் கிடையாதுங்க. ஏன்னா நாங்க எங்க அம்மத்தா எங்க பாட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டை நம்பிதான் பல வருஷங்கள் குடும்பமே நடந்திருக்குதுங்க. அந்த சொசைட்டில ஊத்துற பாலை நம்பிதான் பல வருஷங்கள் குடும்பங்கள் நடந்திருக்குது. ஆட்டுப்பால் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துதான் அவ்வளவு ஹெல்த்தியா குழந்தைகள் வளர்ந்துச்சுங்க. பட் பிரசாந்த், சாரி டு கட் யூ. என்னன்னா இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து சிபிஐ வந்து தனியா வந்து கம்யூனிஸ்டோட கொள்கையிலே வந்து மாறுபட்டு அதுல கொஞ்சம் ரிஃபார்ம் ஆகி கொஞ்சம் இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆனாங்கல்ல, இவரோட கொள்கையிலயும் வந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய விஷயம். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு ப்ராமிசிங் பார்ட்டி, பிஜேபியா இருக்கலாம், விஜய் கட்சியா இருக்கலாம், யாரு ஆசைப்பட்டாலும் இதுல இருந்து என்ன எடுக்கலாம்னு பாப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா சீமானோட கண்டென்ட் வந்து நிஜமாவே நல்லது பண்ணணும்னு யாரா நினைச்சாங்கன்னா இங்க அவ்வளவு மேட்டர் இருக்குது. சோ அப்படி இருக்கும் போது இவரோட கொள்கைகள் நிறைய விஷயங்கள் வந்து சிலது வந்து இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இப்ப இன்னும் கொஞ்சம் இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ, டீம்கள் வந்து இன்னும் வந்து இறங்கி செய்யணும் பிரதர். அதாவது இறங்கி டெடிகேட்டடா உட்காந்துங்க இன்னுமே மக்களுக்கு கொண்டு போய் நிறைய பிரசன்ட் பண்ணுங்க. அதை வந்து என்னன்னா நீங்க என்னன்னா கிராஜுவலா டெவலப் ஆகுறப்போ இனிஷியல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தப்புகள் செய்வோங்க. இது இந்த ப்ரொஃபஷன்ல இல்ல ப்ரோ, எனி ப்ரொஃபஷன் ஆர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆரம்பகட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே பேசியிருப்போம். நம்ம ரொம்ப நல்லதும் பேசியிருப்போம், ரொம்ப கெட்டதும் பேசியிருப்போம், எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஏதாவது பேசியிருப்போம், ஏதோ ஒரு அன்னைக்கு இருக்கிற கோவத்துல பேசியிருப்போம். இப்போ 10 நான் வந்து பாத்தீங்கன்னா 2015 ஏடிஎம்கேக்கு அதோட சோசியல் மீடியா இதுக்கு வந்து வேலை செஞ்சேன். எனக்கு அதுக்கப்புறம் ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டியே பெருசா பிடிக்கல. ஸோ அப்போ அந்த ஒரு வருஷம் வந்து நான் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசுனேன்னா அந்த பழசு எப்பயோ பேசுனதை எடுத்து போடுவாங்க. என்ன மேட்டர்னா மனுஷனும் சரி, எந்த நிறுவனங்களும் சரி, கட்சிகளும் சரி மாறுதலுக்கு உட்பட்டவை தான், அப்டேட்டுகளுக்கு வந்து உட்பட்டவை தான். ஸோ நாம் தமிழர் வந்து செமையா அப்கிரேட் ஆகணும். ஆக்சுவலாக செமையா அப்கிரேட் ஆகணும். அப்கிரேட் ஆகிட்டு இன்னுமே அவங்களுக்கு இன்னுமே சொல்கிறேன், இன்னுமே விளம்பரப்படுத்திக்க தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் ரொம்ப எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட உதவி, சின்ன சின்ன உதவிகள், இதெல்லாம் ரொம்ப அவசியமான உதவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக போய் நின்றுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெள்ளம் இப்போ மெட்ராஸில் வந்த வெள்ளத்து அந்த வீடியோ எடுத்து பாருங்க, ரொம்ப நிறைய பேர்த்துக்கெல்லாம் நாம் தமிழர் உதவி இருக்காது. ஏன்னா அவ்வளவு காசு அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் யாருக்கு உதவி இருந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக உதவி இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவுக்கு போயிட்டு சும்மா ஒரு மழைக்காயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 கிலோ அரிசி பேருக்கு கொண்டு போய் கொடுக்காம அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்திருக்கு அதுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, ரொம்ப ஒரு எம்எல்ஏ ஆகுங்க, இல்லை ஒரு எம்பி ஆகுங்க, அதுக்கு ஒரு கூட்டு முயற்சி ஒன்று எடுத்துட்டு அந்த ஒரு எம்பி. ஏன்னா இவ்வளோ பெரிய நம்ம நரேந்திர மோடி அப்படின்னு சொல்றவரு ஒரே ஒரு குஜராத்தை காட்டி தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். நான் குஜராத்தில் அதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணி நிற்கிறேங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நாம் தமிழர் அப்படிங்கிறவங்க, அந்த தொகுதியில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை மக்களுக்கு கரெக்டாக படம் பிடிச்சி காட்டினாங்கனாலே ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேடா இவங்க நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அடுத்து மூவ் ஃபார்வர்டு ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்றுங்க, பேசிக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்ச் தேவைப்படுதுங்க. யங் பொலிட்டிஷியன்ஸ் தேவைங்க. இனி தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா நீ போட்டி வர பூரா எல்லாம் பையனாத்தான் இருக்கானுங்க. பட் நீங்க அதுக்கு காரணம் ஒரு சைடு சிங்கிள் லீடர் மாதிரி தெரியலையா? அடுத்த லெவல்ல சீமான் அது வளர்க்கணும் பிரதர். அது வரணும்ல. 100%
அவருக்கு கீழே ஒரு 5 பேர்த்த வந்து அவரே அடையாளம் காண்டு அவங்கள முன்னாடி நிறுத்தணும். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பு. ஜெயலலிதா அம்மாலாம் வந்து எக்ஸாக்ட்லி அந்த தப்பு தான் அந்த தப்பு தான் ஜெயலலிதா அம்மா பண்ண பெரிய தப்பு. அதுதான் அடுத்த கட்ட தலைவர் அது அவனே தேர்ந்தெடுக்கட்டும், இல்ல நாம இருக்கிற வரைக்கும் போதுன்னு விட்டு போயாச்சு. இன்னைக்கு பாருங்க அந்த கட்சி எவங்கிட்ட இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சண்டை இருந்தது. இப்போ ஓகே ஏதோ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லன்னு வச்சுங்க. நடுவுல உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கந்தரகோலமா கிடந்துச்சு அந்த கட்சி. ஸோ ஏன்னா இப்போ திமுக எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் வந்து அதிமுக. நீங்க நல்லா பாருங்க, அதிமுக வந்து உடைய ஆரம்பிச்சது. அதை உடைய ஆரம்பிச்சோடனே பாருங்க நீங்க திமுக வந்துட்டாங்க பிஜேபி. ஸோ என்னைக்குமே ஒரு 2 கட்சிகள் ரீஜனல் பார்ட்டி நமக்கு வந்து எனக்கு திமுக மேல எல்லாத்து மேலேயும் உடன்பாடு கிடையாது தான், அதிமுக மேலேயும் அவங்க பண்றது எல்லாத்துலயும் உடன்பாடு கிடையாது தான். ஆனா இந்த நேஷனல் பார்ட்டிஸை கம்பேர் பண்றப்ப 50 வருஷமா இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அட்லீஸ்ட் கேள்வியாவது கேட்கலாம், ஐயோ இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னாவது உரிமையா கேட்கலாம். அங்க யாருன்னே எவனே தெரியாத. நாளைக்கு வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஆகுறாங்க அப்படின்னா எங்க போய் யாருகிட்ட கேட்கறதுன்னே தெரியாத. இல்ல சோ நீங்க வந்து இப்ப வெள்ளம் சொல்றதுனால நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து சின்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏன் வந்து சின்ன விஷயம் கிடைக்கல, அந்த எதுக்காண்டி இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் யாரு காரணம் அப்படின்ட்டு. ஆனா வந்து இன்னைக்கு சின்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஜனநாயகத்துக்காண்டி இப்படி கேலி கூத்தா பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி எந்த கட்சியும் பிற கட்சி நிக்காம எல்லாரும் நக்கல் பண்றாங்க, நையாண்டி பண்றாங்க. இதே சின்ன விஷயத்துல வெள்ளம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல December 17 to 30 வந்து வெள்ளாபாயத்துல போய் கட்சி நின்றுச்சு, கட்சியோட தொண்டர்கள் போய் நின்னாங்க, தம்பிகள் போய் நின்னாங்க. அப்ப வந்து அந்த கட்சிக்குள்ள போய் கரெக்டா போய் ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, 14ஆம் தேதி 10/1 வந்து இன்னொரு கட்சி வாங்கிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி வந்து சதி வேலை பண்றாங்க பாருங்க. அப்ப வந்து காரணம் வந்து மக்களுக்காண்டி நான் மழை வெள்ளத்துல போய் மக்களுக்காண்டி முன்னாடி நின்னேன்ப்பா, சின்னத்தை பத்தி நினைச்சேன், ஆனா வந்து இப்படி வந்து சதி பண்றாங்க அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல அண்ணன் சொல்றாப்புல. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு புது சின்னமோ இல்ல அதே சின்னமோ வந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்துங்க. நீங்க டவுட்டே வேண்டாம் பிரதர். என்னன்னா இது அதான் சொல்றேன்னுங்களேங்க, இது வந்து இல்ல இது வந்து என்னன்னாங்க, இப்ப திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் எல்லாருமே இருக்கட்டும், நீங்க வந்து திருப்பி அதே தான் சொல்றேன். என்னன்னா உங்களுக்கு வந்து சீமான் மேல வந்து பிரச்சனை அப்படின்னா ஓகே, நீங்க அவர் ஏதாவது சொல்றப்ப கருத்தியெல்லாம் சண்டை போட்டுங்க, எல்லாரும் சண்டை போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்னம் இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே ஒரு தமிழக மேட்டர் வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து போட்டீங்கன்னா வாண்டடா முடக்குறாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாரும் அதுக்காவது வந்து எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்ல, கரெக்டா? அதுக்காவது எல்லாரும் சேர்ந்து தப்புடா அப்படிங்கறதாவது குரல் கொடுக்கணும்ல. அது கூட தரலன்னா அப்புறம் என்னத்த போய் என்னங்கிற நானு ரொம்ப தப்பு இல்லைங்களா? எல்லாரும் மத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்குங்க, எல்லாரும் மீடியா அப்படி இருக்கு பிரசாந்த். இப்ப கமல்ஹாசன் என்னதான் பெருசா எனக்கு தலைவர் ஃபேனா இருந்தாலும், கமல்ஹாசன் நேற்றுக்கு ஏதோ ஒரு மீடியா சேனல் என்ன பேருன்னு கூட தமிழ் ஏதோ ஒண்ணு போட்டு இஷ்டத்துக்கு காலியான கூடாரம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறானுங்க. அதாவது அந்த மாதிரி கட்சியே க்ளோஸ் பண்ற அளவுக்கு பில்டப் போட்டு, அதாவது ஒரு கையில ஒரு பேப்பர் பேனா இருக்கிறத தாண்டி இப்ப கையில வந்து இன்டர்நெட்னு ஒரு டூல் இல்ல அதே மேட்டர் எங்க பிஜேபி சொல்லுங்க பாப்போம். ஈடி விட்டுருவானுங்க, ரைடு விட்டுருவானுங்க. அங்க டிவிக்குள்ள ரைடு வந்துரும், பேச முடியாதுல்ல. அப்போ எல்லா ஆளும் கட்சியும் தான், அது திமுக வந்தா சரி. அததாங்க சொல்றேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், பவர் வச்சுட்டு நேத்து தேர்தல் அறிக்கை விடுறாங்க, அதுக்கு இதெல்லாம் என்னப்பா வாய்ப்பு இருக்காப்பா அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய கேள்வியும் ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்ப கேள்வி கேட்டா என்ன பண்ணணும் நியாயமா? அதற்கான சரியான பதில 2 பேரும் அங்க பொறுப்புல இருக்கிறவங்க சொல்லணும். ஏப்பா நீ சொல்றது தப்புப்பா, அப்படிலாம் கிடையாது, நாங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில வரப்போறோம், கண்டிப்பா இந்த எலெக்ஷன் பெரிய லெவல்ல ஜெயிக்க போறோம், ஜெயிச்சுன்னு ராகுல் காந்தியை வந்து கண்டிப்பா கேட்க போறோம். ஏப்பா இதெல்லாம் வந்து கடைசிக்கு வந்து தமிழ்நாட்டுக்காவது சிலிண்டர் வந்து 500 ரூபாய் ஆக்கிருங்க, கடைசிக்கு தமிழ்நாட்டுக்காவது பெட்ரோல் 75 ரூபாய் ஆக்கிருங்க அப்படின்னு கேட்க போறோம். நிச்சயமா நடக்கும்பா அப்படின்னா முடிஞ்சது. வெறும் அபியூஸ் மட்டும் தான் வருதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க பிரசாந்த், இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை, உதயாநிதி ஸ்டாலின், சீமான் 3 பேரையும் வச்சுட்டு ஒரு டிபேட் எல்லா டாபிக்ஸ்லயும். இங்க யாராச்சும் பண்றதுக்கான ஒரு ஆங்கர் இருப்பாங்களா? என்ன ப்ரோ நீங்க இல்ல நான் சொல்றேன், அது மாதிரி ஒரு சான்ஸே இல்லாத. ஏன்னா அவங்க அதுக்கான ஸ்கோப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எதனாலங்கிறது தெரியல. பட் அதுதான் சொல்லனேன், எல்லாமே ஒரு சைடா. அது இப்ப அதனாலதான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. இப்ப பிடிஆர் மாதிரியான அதை விடுங்க தலைவா, சிம்பிளா கேக்குறேன். ஒரு ஓப்பனா தமிழ் மீடியா இன்டர்வியூ எடுத்துக்க முடியுமா? ஒரு நிமிஷம் பிரசாந்த், ஒரு நிமிஷம். இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு சைனப் ப்ரோ அப்படி கிடையாது. அண்ணன் சீமான் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க.
எங்க கட்சியில இருக்க இடுமாவனம் கார்த்தி இருக்காரு, அது அவரை விட இங்க யாராச்சும் அது மாதிரி ஒரு ஆள் இல்ல இருக்காங்களா? அதான் சொல்றேன். முன்னாடி ஏதோ அவங்க சம்திங் அங்கங்க 1-2 பேர் இருக்காங்க. அது மாதிரி யாராச்சும் யாரு இருக்காங்கன்னே தெரியலையே. இல்ல கேளுங்க சீமான் அண்ணனை வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணன் வந்து வேற லெவலு. இடுமாவனம் இல்ல கார்த்தி அந்த மாதிரி ஒரு அடுத்த விஷயம் இருக்கவங்கள கம்பேர் பண்ணுங்க. இல்லைங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. யார் பேசுறது இப்போ? நான் சாரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். யார் பேசுறது? பிகாசோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க பிகாசோ. இப்ப நீங்க சொல்ற கருத்து உங்க கட்சிக்குள்ள மட்டும் தான் தெரியும். இடும்பாவனம் கார்த்தி இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இடும்பாவனம் கார்த்தி எனக்கு தெரியும், என் நண்பன் தான். ஆனா இடும்பாவனம் கார்த்தி இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாதுங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். இதுதான் பொதுமக்களோட கருத்து. அடுத்த கட்ட தலைவர்கள் நாம் தமிழர்ல இல்லைங்கிறது பொதுமக்களோட கருத்து. இது நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்து வந்து ஒரு முன்னேற்றம் வருங்க. இல்லைன்னா நாம அக்செப்ட் பண்ணாம நாம இருந்துக்கலாம். அவன் பொதுமக்கள் மூவ் ஆகி அடுத்தது போயிடுவான் சகோ. அவ்வளவுதான். கண்டிப்பா பிரசாந்த் அண்ணா, முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல வந்து நீங்க வந்து உள்வாங்கிருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் பண்றீங்க. மிக்க நன்றி. ரெண்டாவது, நீங்க வந்து 2010ல இருந்து ஒரு யூடியூபரா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன் நான். 2010ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ரசிகரா இருக்கும் போதே உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆமா இல்ல இப்போ அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ வந்து இப்போ இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ இது வந்து குரூஷியல் சிச்சுவேஷன். தமிழ்நாடு வந்து ஒரு தலைமை இல்லாம தவிக்குது, சரிங்களா? அப்போ ஒரு இளைஞர் படை வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் வந்து ஒரு 2009ல வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலையே நம்மளுக்கு தெரியாம இந்த திராவிடம் வந்து நம்ம திராவிடம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து எதுவுமே தெரியாமலே வச்சிருக்காங்க, சரிங்களா? அதை நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். இன்னைக்கு வரையும் இளைஞர்கள் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வராம இந்த திராவிடம் தடுத்து வச்சிருக்கு, சரிங்களா? ஒரு இன்னைக்கு டிவிக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே மொத்த காரணம் டிவிக்கு போட்டு கடிக்கிறானுங்க. ஏன்னா அங்க வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் பேசுறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ சீமானோட அரசியல் வந்து இது ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கு. நீயும் இந்த அரசியல் களத்துல வந்து அதுக்கு டவுட்டே இல்ல சகோ. ஏன்னா எளிய மக்கள் கிட்ட போய் இது சேருதுங்கிறதெல்லாம் டவுட்டே கிடையாது. நீங்க வந்து திமுக காரங்க முதற்கொண்டு ஃபேவரட்டா பாக்குறது சீமானோட வீடியோ தான். அது வந்து இது யாருமே மறுக்கவே முடியாது. அவருடைய கருத்தியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பயங்கரமான எதிரிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற சில விஷயங்கள்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, இது நீங்க இளைஞர்களுக்கு வந்து என்னன்னா அவன் அரசியலுக்குள்ள வர்றதுங்கிறத விடங்க கடைசிக்கு பேசிக்கா ஒரு அரசியல் அவேர்னஸ் இருந்ததுனாலே பெரிய விஷயங்க. நீங்க அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குங்க. எல்லாரும் அரசியல் பேசணுங்க. என்ன இருங்க நானு படத்துல பாப்போம்ல, இங்க அரசியல் பேசாது அப்படின்னு பாப்போம்ல. அது எப்படி நம்ம பழக்கப்படுத்திருக்கானுங்க பாருங்க. அரசியல் பேசாதுன்னா இல்ல பிரதர், எப்படின்னா அரசியல்ங்கிறது என்ன நினைச்சிட்டானுங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பசூத்திரம். அது அந்த 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 பெரிய வந்து ராக்கெட் சயின்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அதை அக்சஸே பண்ண முடியும். மற்ற அரசியல்ங்கிறது என்னடா, மக்களுக்கு நல்லது நினைக்கிற எல்லாமே அரசியல் தான், அவ்வளவுதான். மக்கள் உன்னோட இனம் அதெல்லாம் விட விட்டுரு. நீ பாக்குற மக்கள் கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னா அவனை வந்து அவனோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம்னு ஒருத்தன் நினைச்சாலே அவன் அரசியல்வாதி, அவ்வளவுதான். இதுக்கு வந்து அவனுக்கு ஒரு கட்சி கொடி கட்சி சின்னம் அவன் ஒரு கட்சியில சேரணும் துண்டை போட்டுதான் அதை பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. அந்த அந்த பொது அந்த பொதுமக்களுக்காண்டி யோசிக்கிற ஒரு அறிவு வந்துருச்சுனாலே அது என்னன்னா அது ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளோட மாநிலத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நாம மட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாநிலம் முன்னேறாதுங்க. நான் வாழ்ந்தா போதுன்னு நினைச்சா இந்த மாநிலம் எப்படி முன்னேறுங்க? நம்ம அது கிட்டத்தட்ட வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். அவ்வளவு சுயநலம் தெரியுதுங்க. நம்ம சாதாரணமா எந்த இடத்துக்கு போங்க, நீங்க அவ்வளவு சுயநலம் தான் தெரியும். நாம இன்னைக்கு ஜப்பானோட ஒழுக்கத்தெல்லாம் நம்ம வந்து இன்னும் 100 வருஷம் தொட மாட்டோம்னு நினைக்கிறேன். அவன் அரசியல் இல்ல, மக்களாவே அவன் பேஸ்ல இருந்தே மாத்தி கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு எல்லாம் எப்படிங்க அவன் அதனாலதான் அவ்வளவு பெரிய நாடா இன்னைக்கு திரும்பிட்டு நாடுங்க. அது அவ்வளவு பெரிய நாடா இருக்கிறதுக்கு காரணம் தான் அவன் வந்து பெரிய அறிவாளி பெரிய படிப்பாளி அப்படிங்கறது. ஒரு நிமிஷம், நீங்க ஏடிஎம்கேக்கு வந்துட்டு இது பண்ணி கேம்பெயின் பண்ணது, அந்த அம்மா உள்ள போனப்ப நீங்க வந்துட்டு உருண்டது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். யார் பேசுறது? யாரோ இருந்தா என்ன, உண்மையை தானே பேசுறோம்.
ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து விடுங்க. திமுக உண்மையை கேள்வி கேட்டதுக்கு ஸ்பீக்கர்ல எடுத்து விடுறீங்க. நான் உண்மையை தானே கேக்குறேன். நீங்க அந்த அம்மாவுக்கு உருண்டது எல்லாமே ரெக்கார்டா இருக்குல்ல அது. இல்லைங்க இல்லைங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க பிரசாந்த். நீங்க எவ்வளவு பெரிய பிரசாந்த், நீங்க எவ்வளவு பெரிய சாதி வெறின்னு நமக்கு தெரியும். நீங்க போட்ட போஸ்ட்கள் எல்லாமே இருக்கு. அவர் பேச துணிவில்லாத பேசணும். அவர் 200 ரூபாய் அவன் வந்து ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுற ஊழியர்மா. 200 இல்ல 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 ஒரே தமிழ்நாட்டுல இல்ல ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து ஆரம்பிச்ச வளர்த்து விட்டதே வந்து திமுக தான். இப்ப வந்து பிஜேபி எதிராக இருக்கிற மாதிரி கட்டமைக்கிறானுங்க. இதெல்லாம் எங்க போய் பேசுவீங்க? வாஜ்பாய் நல்ல மனிதர், ரைட் பர்சன் அண்ட் ராங் பார்ட்டி எல்லாம் சொன்னது யாரு? இப்ப வந்து எதிர்ப்பு. அந்த இதுக்கு சொல்லிடுறேன், நண்பருக்கு சொல்லிடுறேன். அவரை வந்து தூக்குனதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இல்ல. அதை நான் இப்பதான் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டானான்னு தெரியல. நம்ம ஆரம்பிக்கிறப்பவே சொன்னேன் 2015 அதுல இருந்தங்க, இப்பவும் அந்த வீடியோ போடுவானுங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொன்னேன். நேரம் வந்து பாருங்களேன், அவன் புத்தி பாருங்களேன், ஒரு பேசிக்ங்க. நான் என்னன்னா அட்லீஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு கூட தெரியல, ஏன்னா போனை பார்க்கல நான். இப்படி இருக்க பிரதர், ஆனா எனக்கு உங்க மேல எதிர்கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டா அது ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இது பேசிக் நாகரிகம். இது ஏங்க நீங்க சொல்றது அப்பட்டமா பொய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகேவா ப்ரோ, சரிங்க ப்ரோ, இதுக்கு நான் என் பாயிண்ட சொல்றேன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். ப்ரோ நான் ப்ளீஸ் பேசுறேன் ப்ரோ. ஒரு சின்ன டவுட் ப்ரோ. ப்ரோ இந்த ஓட்டிங் மிஷின், இந்த இவிஎம் சிப் மிஷின் இருக்குல்ல ப்ரோ, இது எப்படி ப்ரோ? இது நிறைய பேர் நம்ப கூடாதுன்றாங்க, இல்ல இது ஹேக்லாம் பண்ண முடியாதுன்றாங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் கம்ப்ளீட் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரதர் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட் விட்டுருக்கணும். ஏன்னா ஜெயிச்சா கம்முனுக்குவானுங்க, தோத்தா பொழுதுனிக்கு இவிஎம் எடுத்துட்டு வந்துருவானுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு மேட்டருங்க. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அதை வந்து நீங்க வந்து அப்படியெல்லாம் வந்து. ஆனா இல்ல ப்ரோ, ஒரு டவுட் வருது ப்ரோ. இப்ப பக்கத்துல யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரி எல்லாருமே பழைய அந்த பேலட் சிஸ்டம்க்கே போயிட்டாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூஎஸ்ஓட பேலட் சிஸ்டம் தான் மோஸ்ட் கரப்ட் சிஸ்டம்ங்க. அது யாருமே பேச மாட்டாங்க. யூஎஸ்ஏவோட எலெக்ஷன் கரப்ஷன் நீங்க எடுத்து சும்மா ஆர்டிகல்ஸ் படிச்சு பாருங்க. அந்த பேலட் சிஸ்டம் வந்து அவ்வளவு கரப்டான ஒரு சிஸ்டம்ங்க. அதுல போன தடவை தலைவன் பைடனை ஜெயிக்க வச்சதுல இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் அவங்க டீம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேலட்ல அவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணிருக்கானுங்க. பேலட்டை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சில பேலட் ஹோட்டல்ல கண்டுபிடிச்சோம் பேலட் பாக்ஸ அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எனக்கு வந்து இவிஎம் 100% பெர்ஃபெக்டா எனக்கு அது தெரியாதுங்க. நம்ம சயின்டிஸ்டோ நாம போய் அப்படியே உள்ள உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கல, அது இல்லை. ஆனால் கம்பேர் டு எல்லா எலெக்ஷன் மெத்தடை விட நம்ம ஏன்னா எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது. இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இதுல இவிஎம் மிஷின் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். அது மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிற ஒரு சிஸ்டம், யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட 19 லட்சம் இவிஎம் மிஷின் ஆல்ரெடி காணாம போயிருக்கு. ஓகே, ஆர்டிஐ தகவல் படி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு கொடுத்த டேட்டாவும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவிலையும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டிங் மிஷின் மிஸ் ஆகுது. அப்ப அது நடந்தது வந்து 19க்கு முன்னாடி, 2019க்கு முன்னாடி. ஸோ இப்போ இது 2019 எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நார்த் இந்தியாவில் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்ல வந்து அந்த ஜீப்ல வந்து கொண்டு போன மாதிரியும் டீ கடையிலேருந்து எடுத்த மாதிரியும். ஸோ இது வந்து நீங்க இப்ப 55 லட்சம் ஆமா அதுவும் பண்ணாங்க. 55 லட்சம் ஓட்டிங் மிஷின் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது. இதுல ஒரு 2-3 லட்சம் ஓட்டிங் மிஷினை வந்து இது சப்போஸ் இவங்க மிஸ் பண்றதா சொல்ற மிஷினை வந்து இவங்க வந்து உள்ள கொண்டு வந்தாவே முடிஞ்சுது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இங்க ஒரு 5 லட்சமோ 3 லட்சமோ உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது ஆப்வியஸா வந்து இதை மாத்தும். அதே மாதிரி ப்ரோ இப்ப எல்லாமே மிஷின் தான் ப்ரோ. நம்ம நினைச்சா 1 வீக்குள்ளே அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லலாம். ஏன் ப்ரோ 1 மந்த் எடுத்துதான் நான் ரிசல்ட் சொல்லுவேன்னா அப்ப அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாமா ப்ரோ? இல்ல பிரதர், இதுல என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனோட இந்தியாங்கிற அவ்வளவு பெரிய நாட்டுல ஏன் பல கட்டங்களா தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுல நிறைய ஆக்சுவலா ஒரே நாள் நடத்தலாம். நம்ம அந்த அளவுக்கு ஃபோர்ஸஸ் இருக்கு. சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அவ்வளவு பேரு எல்லா ஸ்டேட்லயும் நிக்கணும். இன்னொன்னுங்க, நீங்க டக்குன்னு நடக்கிறப்ப இமிடியட்டா ஒரு கலவரமோ ஏதோ நடந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஜியோ ப்ரொடியூஸ் ஆயிரும். சோ ரிசல்ட் பத்தி சொல்றாரு. ரிசல்ட் ஏன் தாமதமா பண்றாங்கன்னு கேக்குறேன். அதான் ப்ரோ
ரிசல்ட் தான் சொல்றேன். இல்ல சகோ, அப்போ நம்ம மொத்தமா தானே இந்தியாவுக்கு சேர்த்து தான் நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியும். நம்ம மொத்த இந்தியாவுக்கு சேர்த்து தான் நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட முடியாது. அப்படிங்கிறப்போ மொத்த எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாதானே அது நியாயமா இருக்கும். இல்லைண்ணா, அப்படி பார்த்தாலுமே நீங்க என்னன்னா இப்போ நீங்க அந்த 1.5 கட்ட 2 கட்ட 7 கிட்டத்தட்ட ஒரு 7 வரைக்குமே போகுது. நீங்க குறைந்த தொகுதி இருக்கக்கூடிய கட்சி கூட மாநிலத்தை கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 வரைக்கும் கொண்டு போறீங்க அந்த தேர்தல் கட்டமைப்பு. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 40 தொகுதி இருக்கும்போது அது ஒரே கட்ட தேர்தலா நீங்க நடத்துறீங்களா? அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குங்களா? ஏன்னா இந்த விஷயத்த நம்ம ஈவிஎம் பொறுத்த வரைக்கும் பாடுறேன் கிட்டத்தட்ட முடிச்சிடலாம். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா 323 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவான வாக்குக்கு விட அதிகமான வாக்கு அந்த எண்ணிக்கை வந்து நடைபெற்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்லயே வந்து ஒரு கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கே வந்து அது வந்து வழக்கா எடுத்துக்கொண்டு எடுத்து அது நடத்தல, விசாரணை கூட வர கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈவிஎம்ங்கிறது ஒரு டவுட்டான ஒரு கொஸ்டின் தானே இப்போ இருக்கலாம். அதுக்கு சம்பந்தப்பட்டதுதான் இப்போ இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதியில நீங்க ஈஸியா நடத்திட்டு ஒரு 1-2 கூட எடுத்துட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா நீங்க வந்து அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அதாவது தமிழ்நாட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் பண்றீங்க 4-5 அந்த மாதிரி கொண்டு போயிட்டு, பட் அதிகமா இருக்கிற தொகுதியில ஒரு இண்டிகேட்டரா ஒரே ஒரு இதா கொண்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இருக்குல்ல. இல்ல எனக்கு இன்னொரு பார்வை என்னன்னா, இதுல ஒரு சந்தேக பார்வை என்னன்னா, இது இவங்க அரேஞ்ச் பண்ற தேர்தல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற ஆளும் பிரதம மந்திரியுடைய இந்த பிரச்சாரத்துக்கு வசதியா பண்ண மாதிரி வந்து எனக்கு அப்பட்டமா நமக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா இங்க வந்து 2 தடவை பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அப்போ 2 தடவையா ஒரு தடவையா அந்த பல்லடம் மீட்டிங் எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து பெரிய கேலி கூத்தாதான் இருக்குது சகோ. இது வந்து ஓப்பன் சீக்ரெட். அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்னைக்கு சேஷன் சார் வந்து அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனரா இருக்கிறப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவர் சொல்றதுதான் தேர்தல். அப்படியெல்லாம் தேர்தல் நடந்த இந்த நாட்டுல இது என்னன்னா எல்லாமே ஒரு மாதிரி பொம்மையா அவங்க சௌரியத்துக்கு தான் எல்லாமே பிளேஸ் ஆகுங்கிறது அப்பட்டமா தெரியுது. இது 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 வந்து எதிர்கட்சிகள் சொல்றது வந்து 100% உண்மை. இது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ இப்ப வர்றேன் என்னன்னா, அப்ப இதுவே உண்மையா இருக்கிறப்போ இப்ப நீங்க சொல்ற நண்பர் ஒருத்தர் சொன்னாரு 19 ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து கணக்கிலே இல்லை அப்படிங்கிற 19 லட்சம் ஓட்டிங் மிஷின்ஸ்னு. அப்ப இது சாத்தியமாக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அப்படின்லாம் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவ்வளவு நேர்மையான அரசாங்கங்கள் இங்க நடக்கல இல்லையா? நடந்துச்சுன்னா அப்படிலாம் இருக்காதுங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்ற அளவுக்கு இவங்க ரெக்கார்டு இல்லையே, இவங்களுடைய ரெக்கார்டு பாஸ்ட் ரெக்கார்டு அப்படி இல்லையே. ஓகே ஓகே சகோ, இந்த ஒரே ஒரு கேள்வி தான், கடைசி கேள்வி நான் கேட்டு இறங்கிடுறேன். உங்களுடைய அதான் மூவி ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கேன், வச்சிருக்கேன். இப்போ சின்ன விஷயத்துல வந்து மற்ற கட்சிகள் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும் நீங்க ஜனநாயக ரீதியா அந்த சின்ன முடிவான பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு காணொலியா வெளியிடணுங்கிறது ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். நிச்சயமா ஒரு ஸ்பெஷலான இல்ல அது நான் நிச்சயமா பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா அது என் கடமையாவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழருக்குன்ட்டு ஒரு கட்சி அப்படிங்கிறது அங்கேயே வந்து என்னன்றானுங்க, நம்மளை வந்து ஜாதி வெறி என்றானுங்க, இல்ல வந்து மொழி வெறி என்றானுங்க, இன வெறி என்றானுங்க. இது கர்நாடகாவில் சொல்ல முடியாது, கேரளாவில் சொல்ல முடியாது, ஆந்திராவில் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் கிடையாது. நான் இங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், நான் தமிழ்லாம் பிறந்திருக்கோம். என் மக்களுக்கு முன்னுரிமை குடிக்கணும், என் மக்கள் வந்து மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண தமிழனுடைய கோரிக்கை. இது ஒன்றும் பெரிய உலக கோரிக்கையோ இது வந்து மற்றவனை வந்து ஒடுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு கட்சி அதை வச்சு போராடுது. அப்போ அதை வந்து தலையில முடக்க பாக்குறீங்க. நீங்க எப்படி முடக்க பாக்குறீங்கன்னா, நீங்க இப்போ கரும்பு விவசாய சின்னம் வந்து வாங்கினீங்க, அது ஓகே. ஆனா உன் கட்சி ஆளுக கேண்டிடேட் நீ கர்நாடகா உன்னோட அந்த ஒரு அம்மா முன்னாடி கூட நாங்க தெலுங்கு ஸ்டேட் அப்படிங்குது. ஸோ அதுக்கு எதுக்கு சின்னம் வாங்கணும் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் தெரியல. அதை விட என்னன்னா அந்த சின்னம் எப்படி டிசைன் அந்த நாம் தமிழர் எப்படி டிசைன் பண்ணாங்களோ அதே டிசைன் எடுத்து போட்டு
அதுல உட்காந்து தெலுங்கு திராவிடம் அப்படின்னு போடுறப்பதான் கடுப்பாகுது நமக்கு. நமக்கு வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தாராளமா பிரசாந்தன எடுத்துக்கோ அப்படின்னு. பிரசாந்தன இப்போ இப்போ வந்தான்ல உங்களை வந்து ஒரு சாதி உங்களை வந்து ஒரு சாதி வெறியர்னு பச்சை குத்துறான் பாத்தீங்களா? அதாவது ஒருத்தன் அரசியல் பேசிட்டாலே அவனை என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு சாதிக்குள்ள அடைச்சிருவானுங்க. அப்படிலாம் அவன் மேல ஒரு சங்கில ஒரு முத்திரை குத்திடுவானுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகி நீங்க அரசியல் பேசுறதை விட்டுட்டு போயிடுவீங்க. இததான் வந்து அண்ணன் சீமான் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சங்கி சங்கி சங்கின்னு சொல்லி யாரு பண்ணாலும் பொதுமக்கள் ஒருத்தன் அரசியல் பேச வந்துடக்கூடாதுன்னா அவனுக்கு ஒரு முத்திரை, ஒரு சாதி முத்திரை. ப்ரோ பொதுமக்களோட ப்ரோ விஜயவே சங்கீதம் தான் சொல்றாங்க. இப்ப முதலாவது சீமான பி டீம்னாங்க. சரி பரவாயில்ல. அப்ப பார்த்தா விஜய் பி டீமா? என்னங்கடா உங்களுக்கு யார் எதிராக வந்தாலும் பி டீமாடா? இல்ல அப்படி இல்ல. அவரு விஜயண்ணா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கறத முன்னாடி எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய இங்க என்னன்னாங்க, நானும் பாத்துட்டுங்க, தமிழ் அப்படின்னு ஒருத்தர் ஏதாவது எடுத்து முன்னாடி வச்சானாவே டென்ஷன் ஆகுறானுங்க. டேய் ஆனா நாங்க தமிழ்நாட்டுக்காரங்கடா, தமிழ்ல தாண்டா முன்னாடி எடுத்து வைப்போம். என்ன அது என்னடா தப்பு இருக்கு? எனக்கு தெலுங்கு ரொம்ப இல்ல ப்ரோ அவங்க இல்ல ப்ரோ இப்ப ரொம்ப பிடிக்கும். இல்ல ப்ரோ இப்ப அவங்க என்ன குறை சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாடுன்னு ஏன் வைக்கல, தமிழகம்னு வச்சீங்கன்னா இப்ப ஆளுநர் சொன்னா RN ரவி ஆளுநர் சொன்ன நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அவரு தான் தமிழகம்னு சொன்னாரு. இப்படி சுத்தி வந்து உருட்டுறானுங்க ப்ரோ, வித்தியாசமா உருட்டாரு. தமிழ்நாடுங்கிற பேருக்கும் அந்த திமுகவுக்குமே சம்மந்தம் கிடையாது. இல்லங்க நான் என்னங்க இப்ப தமிழகன்னு வச்சாங்காட்டிக்கு இப்ப என்னங்க எல்லாம் குடிமொழி எல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சா? இல்ல இப்ப திராவிடர் கழகங்கன்னு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம்னு முன்னேறி ஏத்துன்னு ஏத்திட்டீங்களா எல்லாருமே? நான் கேக்குறேன். இப்ப எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடர்ல பூரா முன்னேற்றி ஏத்துன்னு ஏத்திட்டீங்களா? நான் கேக்குறேன். அப்படின்னா இல்ல தமிழ்நாடு 14 வருஷமா நாங்க திராவிடம் என்றால் என்னன்னு கேக்குறோம். இது வரைக்கும் ஒருத்தம் கூட பதில் சொன்னது இல்ல. 14 வருஷமா கேட்கிறோம் திராவிடம் என்றால் என்ன. அது கடைசியா கல்யாணத்துல வந்து நிக்குது. இல்ல நண்பா நான் என்ன சொல்றேன், அதை விட்டுருங்க. ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஏதோ ஒரு கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் இல்லைன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் வந்து நம்ம நேஷனல் ஆந்தமுக்குள்ள வந்து அந்த வார்த்தையை வச்சிருக்க மாட்டாரு. அது வந்து என்னன்னா அவங்க சைடு கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு தரணும். இல்ல நாங்க இப்போ நீங்க எங்க அமருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கால்டுவெல் வந்து மனுஸ்மிருதியில இருந்து எடுத்திருக்காரு திராவிடம்ன்ற வார்த்தையை வந்து. நான் நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்றது மட்டுமே கருத்தாயிராதுங்கிற நான் சொல்றது கருத்து இல்லைன்னா இது கால்டுவெல் என்றவர் வந்து முதல்ல திராவிடம் அவர் தான் முதல்ல பயன்படுத்துறாரு. சரிங்களா? அதான் சொல்றேன். இது எப்போ வந்து கால்டுவெல் சொன்னார் அப்படிங்கறது வந்து நான் கண்டிப்பா நீ சொல்ற ஆமா நண்பா சரின்னு நான் சொல்லுவேன்னா அது எதிர் சேவல் ஒண்ணு வரணும். ஒரு திமுக காரர் வந்து 2 பேரும் உட்காந்து டிபேட் பண்ணி ஒரு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆமாண்டா இதாண்டா கரெக்ட் அப்படின்னாங்கன்னா ஓகேங்கிற நான் அது ஒரு கண்டிப்பா அதை பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலா இந்த எலெக்ஷனோட இதுல நிச்சயமா நாம் இந்த ஸ்பேசஸ் மூலமா ஒரு நாம் தமிழர் சகோதரர் ஒரு திமுக சகோதரர் இவங்க எல்லாம் எடுத்து கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ஒரு மக்கள் நீதி மையம் ஒரு அதிமுக இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து தினம் ஒரு டிபேட் ஏதோ ஒரு டாபிக்ல பேசுவோம். ஏன்னா அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பொலிட்டிக்கல் நாலேஜ் இது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாலே அவ்வளவு நாலேஜ் வருது. ஓ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிபேட்ஸ் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். பிரசாந்த் வணக்கம், மோகன் பேசுறேங்க. இப்ப என்னன்னா இப்போ நீங்க சொல்றது வந்து அந்த கருத்தியல் வந்து ஒரு அரசியல் பண்றப்ப நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு இது. இப்ப என்ன அப்படின்னா திராவிடங்கிறதுல வந்து வச்சுக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அண்ணன் பேசுறது இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க எப்படி வந்து இன்னைக்கு நம்மளுடைய இறையாண்மை, அதாவது இந்த நாம வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னா மாநிலங்கிற அர்த்தம் இல்ல, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நாம ஒரு நாடுகளின் கூட்டமைப்பு தான். எப்படி வந்து யூரோப்பியன் யூனியன் மாதிரி நாம ஒரு இந்தியன் யூனியன். இது அப்ப நம்மளுக்குன்னு ஒரு நிலத்துக்கான ஒரு இறையாண்மை இருக்குல்ல, ஒரு சாவரனிட்டி இருக்கு. நமக்கு வந்து சாவரனிட்டின்னா நீங்க இதோட உச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலம் கர்நாடகா வந்து அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு. அவங்க இறையாண்மை காக்குற மாதிரி கன்னடர்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கு. ஆனா நமக்கு வந்து அப்படி எல்லாம் இல்ல. நம்ம உணர்வை நீங்க சொல்ற மாதிரி உணர்வை வெளிப்படுத்தினாவே அதை எதிர்க்கிற தீவிரவாதி ஆயிருவீங்கல்ல. ஆமா, அப்ப வந்து தமிழன்னு அழுத்தி சொன்னீங்கன்னா தீவிரவாதி ஆயிருவீங்க. அப்ப இந்த மாதிரி இப்ப அந்நியர்கள் வந்து அவர்கள் வந்து அதாவது வந்து அவர்கள் வந்து ஒரு வளமாக வாழ்ந்து கொள்ள நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து ஒரு
ஒரு திராவிடம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள போய் மறையறக்கவங்களுக்கு ஒரு ஏதுவா இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து தரவுகளால சகோ இல்ல பாக்குறோம். சகோ, நான் என்னைக்கு சீமானுடைய முக்கியத்துவத்தை ஒரு நாள் உணர்ந்தேன்னா, ஒரு பையன், அவன் நம்ம ஸ்டேட் பையன் இல்லை, நான் ரொம்பலாம் உள்ள போக விரும்பல, ஏன்னா சொன்னோம்னா அது பெரிய பஞ்சாயத்தாய் போயிடும். அவன் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பிரமுகருடைய நண்பன். அவன் இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான, இது நான் சொல்றதெல்லாம் வந்து நான் சொல்றது உங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, திமுக ஆட்சிக்கு வரல நினைக்கிறேன், அதிமுக ஆட்சியில் இருந்து நினைக்கிறேன், இங்க வந்திருக்கிறான். நமக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் வந்து உட்காந்து ஒரு டின்னரு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு தமிழக அரசியலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவனுக்கு தமிழக அரசியலுக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ தமிழக அரசியலுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. 10 நிமிஷம் பேசிட்டு 11ஆவது நிமிஷம் சீமான ஆரம்பிக்கிறான். 11ஆவது நிமிஷம் சீமான ஆரம்பிச்சு சொல்றான், we will make him nothing, just wait and watch அப்படி இப்படின்னு என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசிட்டே இருக்கான். நான் முடிச்சுட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், நீ சொல்லுவே அவங்க செஞ்சிருவாங்க, அதங்காட்டி என்கிட்ட பேசுற மாதிரி கீழே போய் பேசிடாதா தமிழ்நாடு அப்படின்னு. அப்போ நீ என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா, தமிழ்நாடுன்னு ஒருத்த வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசினா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல பேர்த்த அன்னீசி ஆக்குது, சைக்காலஜிக்கலா. அவன் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறானுங்க. ஏன்னா இது வந்து நான் சொல்றது ஒரு சாம்பிள் கான்வர்சேஷன் தான் சொல்றேன் சகோ. நான் இது மாதிரி ஒரு 5-10 இடத்துல வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் கேட்டுக்கிட்டேன். இல்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு நடுநிலையிலேயே இருங்க. நான் என்னங்கிறேன், இந்த ஸ்டேட்டோட சாவரனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சாவரனிட்டி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம மக்களுக்கான அடிப்படையில ஒரு சிக்கல் இருக்கு. நமக்கு இன்னைக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், வள சுரண்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் வளங்களை வந்து கெடுக்கிறது ஒரு பக்கம். எஃப்ளூவெண்ட் டிஸ்சார்ஜ் பண்றது ஆத்துக்குள்ள. உங்களுக்கு நீங்க, நான் வந்து ஈரோடு தான் எனக்கு என்னுடைய பகுதி. கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும் சகோ. எனக்கு அதை விடுங்க சகோ, சிறுமுகை ஆத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவானி ஆறுல சிறுமுகையை தாண்டிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஓடுறது விஷம். நீங்க பேப்பர் மில்லுகள்லாம் வந்து, அது நான் சொல்ல சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க இப்ப வந்து நம்ம காவேரி வந்து தொடங்கி மேட்டூர்ல இருந்து அணையில இருந்து வர்ற தண்ணீர் வந்து உங்களுக்கு ஊராட்சி கோட்டைங்கிற பகுதி வந்து இந்த பக்கம் வந்து பவானி ஆற்றுங்கிற அந்த பக்கம் வந்து உங்களுக்கு எடப்பாடி அந்த கிராமங்கள் வருது. நீங்க அந்த இடத்து வரலும் தண்ணி வந்து குடிக்கிற அளவுக்கு வருது. 100-150 TDSக்குள்ள வர்ற தண்ணி அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ஈரோடு நகரை தாண்டறக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1300 TDSல மாறுது. என்னன்னா அதுல வந்து தோல் கழிவு, சாயக்கழிவு. இங்க வந்து ஒரு அதிமுக அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆத்துல வந்து அந்த உங்களுக்கு கெமிக்கல் வந்து அதிகமா போற பொழுது தண்ணி நுரைச்சு போகும். அத வந்து கேட்டதுக்கு நொய்யல் ஆத்துல இருந்து வந்ததுக்கு வந்து கருப்பணன் ஒரு அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, மக்கள் சோப் போட்டு குளிக்கிறதுனால அதுல இந்த இது வருதுன்னு சொல்லி சொன்னவர். அந்த மாதிரி நாம ஒரு மாவட்டங்கிற ஒரு பரப்பளவுல எடுத்துக்கிட்டா, ஈரோடு வந்து மொத்த தமிழக மாவட்டங்கள்ல அந்த டென்சிட்டி வைஸ் பத்தி பாத்தீங்கன்னா கேன்சரோட கேபிட்டலா இருக்குது இன்னைக்கு. உங்களுக்கு அங்கே உங்களுக்கு தெரியும் திருப்பூர். நீங்க ஒரத்தப்பாளையங்கிற ஒரு ஊர்ல திருப்பூர்ல இருந்து வர்ற நொய்யலாற்றுடைய சாயக்கழிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த டேமை திறக்க முடியல. அதுல வந்து வெறும் சாயத்தை தான் தேக்கி வச்சிருக்கு. இந்த நொய்யலாற்றுன்னு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பக்கம் அரபிக்கடல்ல இருந்து காவேரி ஆற்றின் வழியாக வந்து நீங்க பல ஆறுகளையும் ஏரிகளையும் கடந்து இது வந்து நொய்யலாற்றின் வழியா வந்து அரபிக்கடல் இந்த நமக்கு வந்து அரபிக்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைச்ச அந்த காலத்துல இருந்து அத்தனை உங்களுக்கு வந்து இது நடந்திருக்கு, வணிகங்கள் நடந்திருக்கு. நீங்க வந்து கொடுமணல்ங்கிற ஒரு பகுதி, ஆமா கொடுமணல் வந்து நொய்யலுடைய வணிகம் வந்து, ஆமா கொடுமணல் வந்து நொய்யலாற்றோட கரையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்துறைக்கும் அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தொலைவுல, ஒரு 4 மைல் தொலைவுக்குள்ள வந்து கரையில் இருக்கு. அன்றைக்கு வந்து ஆற்றோட அது இருந்திருக்கு, ஆறு வந்து தள்ளி போயிடுச்சு. அப்ப இப்படி வந்து நமக்கு இன்னும் ஒரு நம்மளுடைய இதெல்லாம் இருக்கு. ஆனா வரலாறு பண்பாடு இதெல்லாம் விட்டுருவோம்.
ஆனா நம்மளுடைய அடிப்படையா இருக்கிற இயற்கை வந்து ஒன்னும் வளம் வந்து கொள்ளை போகுது. ஆத்துக்கு மண்ணு வந்து நமக்கு எடுத்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு எந்த சிக்கலும் கிடையாது நமக்கு. ஆனா எங்க தண்ணீர் தரம் இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு ஒண்ணு இங்கிருந்து பெங்களூர் வரையிலும் மண்ணு போகுது, ஒண்ணு பாலாற்றில இருந்து போகுது, இல்ல காவிரியில இருந்து போகுது, இல்ல கேரளாவுக்கு வந்து இங்கிருந்து மண்ணு போகுது. அப்ப விழிஞ்சம் கேரளால ஒரு பக்கெட் மணல் நம்மளால எடுத்துட முடியாது சகோ. ஒரு பக்கெட் உங்களுக்கு சமீபத்துல தெரியும், எட்டிமடை பகுதியில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கன்னியாகுமரியில வந்து கொட்டுறாங்களோ அந்த மாதிரி பார்டர்ல வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் வேஸ்டையும் அதெல்லாம் கொண்டு வந்து இங்க டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு போறாங்க. அப்ப இது ஏன் நடக்குது? இத வந்து ஏன் பாராமுகமா இருக்கிறாங்க? இதை ஏன் இத நம்ம வந்து சொல்றோம் மலையை வந்து உடைச்சு எடுத்துட்டு போறான்னு சொல்லி சொல்றோம். ஆனா பினராயி விஜயன் வந்து இந்த மாதிரி வந்து சில தேச விரோத சக்திகள் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு இவருக்கு கடிதம் எழுதுறாரு. இன்னைக்கு வரையிலும் நம்ம முதல்வர் வந்து அதை ஆதரிச்சு வந்து தொடர்ச்சியா மழை பெய்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு 400 லாரி நிக்குது சகோ. 400 லாரி மினிமம் 400 லாரி. நம்ம நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலி குரூப் அந்த இடத்துல இருந்து ஒரு நண்பர் போட்டோ எடுத்திருந்தாரு. 400 லாரி அங்க ஒண்ணுமே மழையே இல்லையா சகோ. எல்லாம் எடுத்து நான் எளிமையா முடிச்சுக்கிறேன். வேற யாராவது கூட நிறைய பேசுவாங்க, பேசட்டும். இன்னொரு அமர்வுல பேசலாம். என்னன்னா நமக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு இதை நீங்க என்ன நான் உங்களுடைய பதிவுகள் போட்டதை வந்து கடிச்சு வைக்கிறத பாக்குறேன். அதுல சரியா இது சரியா, தரவுகள் சரியா இது சரியா. முதல்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, தப்புன்னு சொல்றத வந்து தட்டி கேட்கறதுக்கு அறிவே இல்லைனாலும் கேட்கலாம். அது தரவுகள் சரியா இருந்து நீ வந்து 50 வருஷமா நீ எதுவும் பண்ணல, நீ மாறி மாறி எதுவும் பண்ணல, இது செய்யறீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு துணிவு வேணும். அது செய்யறீங்க, அது பாராட்டத்தக்கது. சில தரவுகள் வந்து நீங்க காலப்போக்கில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது அரசியல் படுறோம் நம்ம எல்லாமே சரியா எனக்கு எல்லாம் தெரியும், வேற ஒருத்தருக்கு எல்லாம் தெரியுங்கிற அர்த்தம் இல்லை. ஆட்டிடியூட் தான் முக்கியம். அந்த ஆட்டிடியூட் டு கொஸ்டின்ங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க தமிழக வெற்றி கழகம், தமிழர் நலன் அப்படின்னு தமிழர் இறையாண்மை நாங்க என்ன பண்றோம்னா ஒரு போட்டியா கூட பார்க்கல. நம்ம அண்ணா முதல்ல இருந்தே நாம என்ன நாம் தமிழருக்கு என்ன ஒரு கொள்கை அப்படின்னா, நாம எல்லா பக்கம் நீங்க எப்படி வந்து ஒருத்தர் வந்து விமர்சிக்கிறாருல்ல, எங்க குடும்பத்துல நான் வந்து எங்க அப்பா வந்து ஆதியிலிருந்து எம்ஜிஆரோட வெறியர். நான் கல்யாணம் பண்ண இடத்துல மாமனார் வந்து ஒரு 4 முறை ஒன்றிய செயலாளர், அவர் வந்து திமுக இருக்காரு. 2 பாரம்பரியத்தை விட்டு விலகி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற அரசியல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 2009 தொடக்கம் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான்லாம் வந்து எந்த பொறுப்புகளோ எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம போறப்ப இந்த நிலத்தை வந்து ஒரு ஒழுங்கா, அதாவது இந்த நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு ஒழுங்கா கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு அதை தவிர இல்ல. அது வந்து ஒவ்வொரு தமிழனுடைய சப்கான்சியஸா இருக்கிற ஒரு விஷயங்க. அது ஒவ்வொரு மரம் வெட்டும் போதும், ஒவ்வொரு ஊட்டியில போய் நின்னு கோத்தகிரி நின்னு பார்க்கும்போது மொட்டைக்காடா நிக்கிறப்போ நம்மளவே அறியாம அந்த சோகம் வரலன்னா அப்ப நம்ம இந்த மாநிலத்தை சேர்ந்தவனே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் பறி போயிட்டு இருக்குதுங்க. கண்ணு முன்னாடி வந்து நம்ம தண்ணி தைரியமா ஒரு ஆத்துல இருந்து எடுத்து குடிக்க முடியலன்னா அப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்கோம். அப்ப வந்து நம்ம என்ன இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த அரசியலை சரியா செய்யறதுக்கு நாளைக்கு விஜய் வர்றாரு, வேற யார் வேணாலும் வரட்டும், அது சீமான்ங்கிற ஒரு கட்சி கூட இல்லாம கூட ஆகட்டும், நமக்கு வந்து அரசியல் மாறணும், களம் மாறணும். இல்ல நாம் தமிழர் நாங்க இருக்கிறோம், எங்களை கூட இல்லாம கூட செஞ்சு ஒருத்தர் நல்லா செஞ்சிருக்கோம். மாற்றம் தான் இங்க தேவையே தவிர யார் செய்யறாங்கிறது பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா நாம எல்லா பக்கம் அண்ணன் கூட சொல்லுவாரு, நானும் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட எல்லா பக்கம் நின்று கத்தி பார்த்துட்டு எங்கேயும் மாறல அப்படிங்கிறப்போ நாம வந்து ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறோம். அது வந்து இந்த நிலத்துக்கான ஒரு இறையாண்மை சார்ந்த அரசியல். அந்த நிலத்துக்கான இறையாண்மைங்கிற புள்ளியில ஆல் தி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து இட்ஸ் ஹை டைம் நாம எல்லாம் யுனைட் ஆகணுங்கிறத நான் சொல்றேன். நீங்க பேசுங்க மிச்சம். இல்ல அது அட்டகாசமான இல்ல இது வந்து என்னன்னா, இல்ல நான் அதுதான் நான் அன்னைக்கு அப்போ ஒரு திமுக சகோதரர் வந்து கத்திக்கிட்டு இருந்தா. அப்படி இங்க என்னன்னா எல்லா கான்வர்சேஷனும் எல்லா வியூ பாயிண்ட்டும் பேசுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதை வந்து தயவு செய்து தெளிவா பேசுங்க. இப்போ சகோதரர் பேசுறப்போ நமக்கு தெளிவா, ஏன்னா இது வந்து கண்ணு முன்னாடி நடக்கிறதுங்க. நம்ம வளமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிரசாந்த் ப்ரோ வணக்கம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். வணக்கம். ரொம்ப நீண்ட நேரமா காத்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பதற்காக. உங்களோட பதிவுகள் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி நாம் தமிழர் கட்சி தொடர்பான ஆதரவான உங்களுடைய கருத்துக்களுக்கு.
இப்போ உங்களுடைய இந்த இந்த விவாதத்துடைய தலைப்பு வந்து நீங்க டிரைவ், அதாவது பயணம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுல ஒரு முக்கியமான முதன்மையான விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புறேன். சுங்கச்சாவடியை பத்திலாம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில வந்து சுங்கச்சாவடிகளை வந்து நாங்க வந்து அகற்றுவோம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பல மேடைகள்ல வந்து சீமான் அவர்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் முதலமைச்சரானா எல்லா சுங்கச்சாவடியும் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து வருமான வரி செலுத்துறோம், அதுக்கப்புறம் வந்து வாகனம் வாங்குறப்போ வாகனத்துக்கு வரி செலுத்துறோம், சாலை வரி செலுத்துறோம். ஆனா எல்லாமே நம்ம கொடுக்குற பணத்தை வச்சுதான் அவங்க சாலையே போடுறாங்க. அது தேசிய நெடுஞ்சாலையும் சரி, மாவட்ட நெடுஞ்சாலையும் சரி. நம்ம கொடுக்குற பணத்துல நம்ம கிட்ட வரியை பிடிச்சிட்டு அதுல போடுற சாலையில திருப்பி நம்ம பயணிக்கிறதுக்கு நம்ம கிட்டயே திருப்பியும் பணம் வாங்குறாங்க. ஸோ அது வந்து அதான் சொல்றேன். நாம் சீமான் அவர் பேசினதை தான் அவங்க வந்து இப்ப தேர்தல் அறிக்கையில வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது போல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே, ஏன் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே, ஏன் உலகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே ஒரு ஆட்சியை எப்படி நாங்க வந்து நிர்வாகம் செய்வோம், எப்படி செயல்படுத்துவோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆட்சி செயற்பாட்டு வரைவு புத்தகத்தை வந்து அவங்க கட்சி தொடங்க 2016 அந்த தேர்தலில் வந்து 16 நடந்த தேர்தலில் அறிவிச்சு, தேர்தல் அறிக்கை வெளியிடுற கட்சிக்கு மத்தியில ஆட்சி செயற்பாட்டு வரைவை அறிவிச்சு எலெக்ஷன்ல தேர்தல் நின்ன ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இப்போ இந்த சாலை பயணம் நீங்க போட்டதால ஒவ்வொரு ஆண்டும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சாலை விபத்துகளால் இறப்பவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் ஒரு வருஷத்துக்கும் குறைஞ்சபட்சம். அது தொடர்ந்து 5%, 10%, 15% அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து சாலை விதிகளை வந்து மதிக்காம வேகமா போறாங்க, அந்த வேகத்தை மதிக்கிறது கிடையாது. 2வது வந்து மதுவால் வந்து ஏற்படுகின்ற அதிகமான விபத்துக்கள். இது 2 தான் முதன்மையான காரணங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மதுவுக்கு வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வந்து பூரண மது விலக்குன்னானுங்க, படிப்படியாக மது விலக்குன்னானுங்க. ஆனா ஒண்ணுமே இது வரைக்கும் இங்க வந்து நடைமுறைக்கு வரல. சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறானுங்க, சாலை விபத்துல சாவறவனுக்கு 2 லட்சம்னு சொல்றானுங்க. ஒரு விபத்து நடந்தா முதலமைச்சர் வந்து உடனே அவர் பேர்ல ஒரு அறிக்கை வந்துருது, சாலை விபத்துல நான் வந்து துயரப்பட்டேன், நான் வருத்தம் அடைந்தேன். உண்மையாவே வருத்தம் அடைகிறாரா இல்லையான்னு கிடையாது. அது ஒரு டெம்ப்ளேட், ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பா அந்த அதிகாரிகள் வந்து பதிவு போடுறாங்க. அவ்வளவுதான். அது முதலமைச்சர் பார்வைக்கு போதா அப்படின்றதெல்லாம் இங்க வந்து உண்மை கிடையாது. அந்த சாராயத்தை குடிச்சப்போ அவங்க சத்தத்துக்கு வந்து 10 லட்சம் அறிவிச்சாங்க. ஆனா அந்த மதுவால தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுக்கும் 20,000-30,000 பேர் செத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எளிமையா ரொம்ப கடந்து போயிட்டு இல்ல சகோ, இது மது இந்த சாலை விபத்துங்கிறது மட்டுமே மது கிடையாதுங்க. ஏன்னா நான் மதுவை விட்டு வந்தங்காட்டி சொல்றேன். நான் ஒரு 2 வருஷமா மதுங்கிறதோ எதுவுமே எந்த கெட்ட வழக்கமே இல்லாம ஒரு 2 வருஷமா இருக்கிறோம். மதுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் மது, கல்லெல்லாம் விட்டுருங்க, அது உடம்பு கொண்டு பண்றது இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மதுங்கிற ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் உருப்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க. நான் இது சொல்றது அல்ட்ரா ரிச்சுடைய வாழ்க்கை வேற பிரதர். அதாவது ஒரு 50 கோடி ரூபாய் வச்சிருக்கான், 100 கோடி ரூபாய் வச்சிருக்கான், அவன் குடும்பத்துல மது இருக்கிறது அது வேற, அதோட ஈக்குவேஷன் வேற. நான் சொல்றது நம்மள தமிழ்நாட்டுல இருக்கிற 90% குடும்பங்கள் மிடில் கிளாஸ் குடும்பங்கள் தான். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல அவனுக்குள்ள வந்து மது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவன் வருமானம் ட்ரை ஆகி ஒண்ணுமே இல்லாம ரோட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வீதிக்கு 2 குடும்பம் இன்னைக்கு நடக்குதுங்க. வீதிக்கு 2 குடும்பம். இது வந்து பிரதர், இதோடைய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த சாலை விபத்துங்க. மத்ததை எடுத்து பாத்தீங்கன்னா பல குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் முடங்கிட்டு உட்காந்துருக்காங்க தெரியுமா பிரதர்? எவ்வளவு பெண்கள் இப்போ நீங்க அவங்க கனிமொழி அவங்களே வந்து பல மேடைகள்ல கனிமொழி பேசினது, ஸ்டாலின் பேசினது, கருணாநிதி கருணாநிதி இந்தியாவிலேயே சாலை விபத்துல அதிகமா உயிரிழப்பவர் வந்து தமிழகத்துல தான் இருக்காங்க. அதான் இப்போ ஐயா கருணாநிதி பதிவு இன்னும் இருக்கு ட்விட்டர்ல. வந்து நாங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்ற அவர் சொன்ன பதிவு இன்னும் ட்விட்டர்ல இருக்கு. அதே மாதிரி இது என்னன்னா சகோ, திருப்பி அதான் சொல்றேன், என்னன்னா எப்ப வந்து மது விலக்கு நம்ம கொண்டு வர முடியும், எப்ப கொண்டு வர முடியும்னா பிராக்டிக்கலா என்னன்னா நீ மது விலக்கு கூட வேண்டியது இல்லைங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்காக பண்ணலாம். அது எப்ப பண்ண முடியும்னா இப்ப இருக்கிற கடைகள்ல படிப்படியா குறைச்சு ஒரு 10% கடையை தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரணும். அது எப்ப வரும் அப்படின்னா
இந்த வருமானத்துக்கு பொதுவா இன்னொரு ஜென்யூனான வருமானத்தை என்னைக்கு தமிழக அரசு பண்ணுதோ அன்னைக்குதான் அதை பண்ண முடியுமே. இல்லையே அதுக்குதான் அதுக்குதான் உங்களுக்கு அரசாங்கம் இப்போ நீங்க திமுகவுடைய கடந்த 2021 தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய கடன் 9 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு அதிமுகவால இவ்வளவு லட்சம் 9 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடு அரசோட கடன் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 7 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. ஆனா 9 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு அதை பரப்புரை செஞ்சு அவங்க இப்ப வெற்றி பெற்றும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ இதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் அறிக்கைகளை வந்து தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்யணும் அப்படின்றது என்னுடைய இன்னொரு வேண்டுகோளா இருக்கு, ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒரு கட்சி வெளியிடுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறப்போ ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு தாக்கலை வந்து நீங்க வந்து ஆய்வு செய்யறீங்க, அவங்களோட சொத்து மதிப்புல ஆய்வு செய்யறீங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறீங்க, எல்லாத்தையுமே நீங்க ஆய்வு செய்து அதுல தவறு இருந்தா வந்து தள்ளுபடி செய்யறீங்க அந்த வேட்புமனு தாக்கலை. அதுபோல ஒரு கட்சி அது ஒரு ஆட்சியில தொடர்ந்து மாறி மாறி அதிமுக மாறி மாறி இருக்கிறப்போ அந்த கட்சி வந்து தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவும் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்தந்த கட்சி வந்து அப்ப கூட்டணி அமைச்சு கூட்டணி வச்சுதான் போட்டிடுறாங்க. அப்போ வந்து திமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் வந்து அந்த கட்சியில இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே அதான் பொருந்தும். ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா வெளியிடுறது கிடையாது. இப்ப விசிக தனியா வெளியிடுறது கிடையாது, காங்கிரஸ் தனியா வெளியிடுறது கிடையாது. திமுக கூட்டணியா 15 கட்சி போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில, அது ஒரே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அதே மாதிரி ஏடிஎம்கே 10 கட்சியோ 5 கட்சி போட்டிடுறாங்கன்னா அவங்க ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சா மொத்தமாவே ஒரு 5 to 10 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதிகபட்சம் வரும். அந்த தேர்தல் ஆணையம் அந்த மேனிஃபெஸ்டோ வாங்கி இதெல்லாம் சாத்தியமானதா, இது சாத்தியம் இல்லாததா, இதை நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க, செயல்படுத்தினா 5 வருஷம் தான் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, அதை நீங்க என்னைக்கு செயல்படுத்துவீங்க, முதல் வருஷத்துல செயல்படுத்துவீங்களா, 2வது வருஷத்துல செயல்படுத்துவீங்களா அப்படின்னு அதை ஆய்வு செய்து அதுல சாத்தியம் இல்லாததை வந்து ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் வந்து ரிஜெக்டட் சொல்லிட்டு இப்படி வேட்புமனு தள்ளுபடி செய்யறப்போ தள்ளுபடி செய்யற மாதிரி அதுல கொடுக்குற அந்த சாத்தியமற்ற வாக்குறுதிகளையும் தள்ளுபடி செய்து அதை பண்ணணும்ல அவங்க. இது என்னன்னா இதெல்லாம் நீங்க ஏதோ கனவு காண்ற மாதிரி தான் இருக்குது. நான் சொல்றேன் இல்ல சகோ, உங்களோட இது புரியுது. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் இருக்குது, என்ன தெரியுமா? அப்பட்டமா ஒவ்வொரு தொகுதிக்கு காசு கொடுத்தா ஓட்டு வாங்குறானே எல்லா கட்சியுமே. இல்ல அடுத்த இல்லங்க, நீங்க அறிக்கை சொல்றீங்கல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஏங்க அப்பட்டமா எல்லாருமே காசு கொடுத்தா ஓட்டு வாங்குறானுங்க, அதை இவனுக்கு தடுக்கட்டுங்க. நிச்சயமா இல்ல, நீ மத்ததெல்லாம் விட்டுருங்க சகோ. நிச்சயமா இது வந்து உண்மையாலுமே என்னன்னா மக்களையே வந்து என்னன்னா மக்களை கேவலமா நினைக்கிற ஒரு விஷயம் அது. அதாவது மக்கள் வந்து எவ்வளவு மட்டன் நினைச்சா நான் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருப்பான்னு கட்சியை நினைக்குது. நீங்க அதை ஃபர்ஸ்ட் வந்து சகோ எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு, பெரிய கட்சியா இருந்தாலும் சின்ன கட்சியா இருந்தாலும் தேர்தல சமமான வாய்ப்பு, சமமான ஒரு அந்த சமநிலை வந்தாலே இங்க அரசியல் மாறிடும். உண்மைதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நல்லது செஞ்சா மட்டும்தான். அதே மாதிரி ₹1 தேர்தல கொடுக்க முடியாது, எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிரும். ஒரே ஒரு ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அந்த கட்சியோட அங்கீகாரம் 1 வருஷம் 2 வருஷம் ரத்து செய்யப்படும் மட்டும் ஒண்ணு வந்துட்டுமே செய்யணும். இல்ல அதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன். இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி ஒரு சீமான் அவங்க சொல்றது வந்து அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பையே மாத்தினாதான் மொத்த நாட்டையே நீங்க லஞ்சம் ஊழல் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அவங்க சொல்றது. இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்ப அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்ததாகவோ இல்ல காசு வாங்கியதாகவோ இதுவரையில் ஒருத்தவங்களை கூட வந்து கைது செய்து அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து தேர்தல் ஆணையம் தண்டனை வாங்கி கொடுத்ததே கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. அதாவது கைது பண்ணிருக்காங்கன்னா வெளியே விட்டாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் கைது பண்ணி அவங்களுக்கு 1 மாச தண்டனையோ இல்ல 2 மாச தண்டனையோ ஒரு மினிமம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவனுங்க வந்து இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே வந்து எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோட்ல போற காரெல்லாம் நிப்பாட்டி செக் பண்றாங்க. கல்யாணத்துக்கு காசு கொண்டு போனவன் இவனெல்லாம் முடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், அதாவது ஆடு மாடு வித்துட்டு வந்தேன், நான் கையில காசு எடுத்திருந்தேன், அந்த காசுக்கு எவனும் பில்லு கொடுக்க மாட்டான் ஆடு விற்கிறதுக்குலாம், அதெல்லாம் எப்படி நான் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி தேர்தல் பறக்கும் படை அப்படின்னு வச்சிருக்காங்க.
இருக்கானுங்க. பறக்கும் படைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புறவழிச்சாலையில எங்கேயாவது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில ஓரமா நின்னுகிட்டு அங்க போற வர கார்ல நீங்க மறிச்சு நீங்க அங்க வந்து பணத்தை புடிச்சிட்டு இருந்தா, இங்க தெரு தெருவா போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கொலுசு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், ஹாட் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணி கடைசி 2 நாள்ல காசு கொடுத்து அந்த மொத்த ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு தேர்தலை வந்து இவங்க வந்து டெமோக்ரஸி, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? இது எப்படி? இதுக்காக தான் நாங்க சொல்றது வந்து அடிப்படை அமைப்பு மாற்றத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்றது. இல்ல அடிப்படை அமைப்பு மாற்றம் வரணும்னா சகோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கங்க. ஒரு அமைப்பு நல்லா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இருக்கிற ஏன்னா அமைப்புக்குள்ள வந்து உறுப்பினர்களும் நல்லா இருக்கணும், அது வேற. ஏன்னா வெறும் அமைப்பு மட்டும் மாறினா பரவாயில்ல இல்லைங்க, அமைப்புக்குள்ள இருக்கிற எல்லா அங்கமும் மாறணும். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாம வந்து நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு வீடியோ காட்டுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த பின்னாடி ஒரு டோம் மாதிரி இருக்கும், அதுக்கு முன்னாடி யாராவது நின்று பேசுவாங்க. இப்போ வந்திருக்கிற மாற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃபுல்லா நமக்கு வீடியோவா வருது. நமக்கு வீடியோவா இங்க கொண்டு வந்து தர்றாங்க. அந்த அமைப்பு மாற்றம் சின்ன விஷயம் தான். அதுல நமக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, இப்ப ஜஸ்டிஸ் சந்திரசூட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸியை நிலநாட்டுறதுக்கு எவ்வளவு தூரம், ஏன்னா ஓப்பனா அவ்வளவு பெரிய ஒரு பேங்க்குங்க எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க் ஓப்பனா மறைக்கிறானுங்க. அந்த எலக்டோரல் பாண்டு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளவு மறைக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் நம்ம சட்டத்து மேல, நம்மளுடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரே ஒருத்தர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பு வெளியில வந்து இவ்வளவு பெரிய டேட்டா நமக்கு வந்து வெளியில வந்து கிடைச்சிருக்கு. இல்ல அது உண்மைதான். அது பாராட்டுக்குரிய விஷயம். நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் பத்திரம் முறைகேடு கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 8250 கோடி வாங்கினதா சொல்றாங்க. இப்போ அது வந்து சட்டவிரோதம், அது வந்து அயோக்கியத்தனம், அது முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இப்ப வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய இணையதளத்துல நீங்க வெளியிட்டுட்டா முடிஞ்சு போச்சா அதோட? அப்ப அந்த கட்சியை வந்து நீங்க தேர்தல்ல இருந்து போட்டியிடுறது தடை செய்யணும்ல நீங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். அதான் நான் இப்ப என்னன்னா இவங்களை அவ்வளவு இவங்க கேட்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த லைவ் அந்த வீடியோக்கு வரேன், அந்த ரெக்கார்டட் வீடியோக்கு வரேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அதோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணி பொதுமக்கள் பார்க்கட்டும், பார்த்து அது நல்லதா கெட்டதா இல்ல வந்து ஒரு சட்ட நாலேஜ் வந்து அவங்களுக்கு வரட்டும் அப்படின்னு நினைச்சு அதை வந்து கொண்டு போய் நம்ம ஃபுட்டேஜா கொண்டு தரான். இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல அசம்பிளின்னு ஒண்ணு நடக்குது. உண்மை அதான் நினைச்சு அசம்பிளின்னு ஒண்ணு நடக்குது. அடடே, நான் என்ன கேக்குறேன், நல்லதோ கெட்டதோ நான் 2 பக்கம் பேசுறத பாக்கணும்டா. ஒரு பொதுமக்களா பொதுஜனமா அதை பாக்கணும். உண்மை. என் தொகுதி எம்எல்ஏ வந்து கரெக்டா பேசுறானா நான் பாக்கணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்குறானா, என்ன பண்றான், எனக்காண்டி போய் கேள்வி கேட்கறானா, மேஜை தட்டுறான், இல்ல என்னன்னா கம்ப்ளீட்லி எடிட்டட். நீங்க அதிமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா அதிமுக சைடு மட்டும்தான் கேமரா நிக்குது. இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா பேசுறது என்னைக்குமே காட்ட மாட்டானுங்க. இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஸ்டாலின் ஐயா பேசுறது மட்டும்தான் இது பண்ண முடியுது. இப்ப எடப்பாடி அவர் பேசினார் அப்படின்னா பாதிலேயே கட்டா எல்லாம் வந்து ஃபுட்டேஜ் வருது. இல்ல இந்த எலக்டோரல் பாண்ட் கேஸ ஒரே நிமிஷம், இந்த எலக்டோரல் பாண்ட் கேஸ வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் கைது. அது இருக்கட்டும். இப்போ அந்த தலைப்புல வந்து இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே பாத்தீங்கன்னா சகோ, சட்டமன்ற நிகழ்வுகளை நாங்க நேரலையில ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துல போய் ஒருத்தவங்க வழக்கு தொடுத்து அதை வந்து சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பணும் அப்படின்னு வழக்கு தொடுத்த பிறகு நீதிமன்றத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அரசு சார்பா வாதாடுறவங்க அரசுடைய வழக்கறிஞர், மற்ற மாநிலங்கள்ல எப்படி வந்து வெளிப்படையா வந்து அதை அந்த நேரலையை ஒளிபரப்புறாங்களோ அதை வந்து நாங்க வந்து மானிட்டர் பண்ணி அவங்களா எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து நாங்க வந்து இதை வந்து பண்ணுவோம். இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ சீமான் பத்தி ஒரு அவதூறு வந்தா உடனே சன் நியூஸ்ல போயிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்கல்ல. ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் வெளில வந்த உடனே பேட்டி எடுத்து அவர் லைவ் டெலிகாஸ்ட், அவர் வந்து கட்சியில வந்து குடும்ப அரசியல் பண்றாரு, பணத்தை ஏமாத்துறாரு, கொள்ளடிக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைதா இருந்தாலும் சரி இல்லை எல்லாமே அதெல்லாம் போயிட்டு உடனே லைவ் பண்றீங்கல்ல.
இல்ல நீங்க கலைஞர் தொலைக்காட்சியில கூட நீங்க சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை பண்ணுங்க, எங்களுக்கு எந்த தொலைக்காட்சியில பண்றீங்கன்னு கிடையாது. ஆனா பண்ணுங்க. ஆனா இதுக்கு போய் நீங்க மற்ற மாநிலங்கள்ல எப்படி பண்றாங்கன்னு நாங்க பார்த்துட்டு வந்து பண்றோம். இத நீதிமன்றம் இல்ல சகோ, இத நீதிமன்றம் வந்து எப்படி ஏக்குதுன்னு புரியல எனக்கு. இல்ல இது என்னன்னா ஒரு டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டான தமிழ்நாடு மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து இதை சொல்றதுங்கிறதா பயங்கர சிரிப்பு. ஏன்னா நாம தான் வந்து டெக்னாலஜில இந்தியாவுக்கே முன்னோடி. ஐடி பார்க் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாதப்ப நம்ம டைடல் பார்க் கட்டி நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னோடி. அப்போ ஒரு இன்னைக்கு லைவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா யோசிச்சா கொண்டு போய் 4 சிசிடிவி வச்சு லைவ் வந்து ஒரு சின்ன ஒரு 12வது படிக்கிற பையனுக்கு சொன்னா கொண்டு போய் ஒரு 10 கேமரா செட் பண்ணிட்டு வந்துருவான். அவ்வளவு டெக்னாலஜி ஒரு 2 மணி நேரத்துல பண்ணி முடிச்சிடலாம். அப்போ அப்ப நீ இல்ல அதோட இன்டென்ஷன் நம்ம பாக்கணும் சகோ. என்னன்னா இவங்களுக்கு என்னைக்குமே மக்கள் இருட்டிலேயே தான் வச்சிருக்கணும். ஆமா, ஏன்னா உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. அங்கிருந்து எவனா ஒருத்தர் உருவாயிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து உண்மையாலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா கரெக்டா வந்து ஒவ்வொரு செஷனுக்கு அட்டெண்ட் பண்றான். அவனோட தொகுதியுடைய பிரச்சனைகளை வந்து கரெக்டா கேட்டுட்டே இருக்கான் அப்படின்னா அவங்க ஹைலைட் ஆவான். அவன் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா மாறுவா, இல்ல வந்து யாரும் தெரியும் மாநிலத்தையே வந்து லீட் பண்ற அளவுக்கு ஒரு இதுக்கு போவான். இன்னொன்னுங்க அதை விட என்னன்னா எதிர்கட்சி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நீங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி நான் என்ன கேக்குறேன், இது ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் அவங்க 2 பேரும் இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் எனிமிட்டில மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓகே, அதுதான் போயிடுச்சுல்ல, அவங்க 2 பேரும் தான் போயிட்டாங்கல்ல. இப்போ வந்து நீங்க என்ன நீங்க தானே சொல்றீங்க நாங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆளு, நாங்க வந்து எதிரிகள் சொல்றதெல்லாம் கூட நாங்க ஏத்துக்குவோம், நாங்க விமர்சனங்களை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அதோட ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கணும்னா சட்டமன்றத்துல உங்க எதிர்கட்சி பண்றத உங்க எதிர்கட்சி உங்க கேள்வி கேட்கறதையாவது எங்களை பார்க்க விடணும். எங்களை எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட வேணாமப்பா, நாங்களும் உங்களை கேள்வி கேட்கல, இதையாவது பண்ணணும்ல. உண்மை. இப்போ நீங்க ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அவங்க பேரை இப்ப கொண்டு வந்தோம்னா எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போ அவங்க ஜெயலலிதா மரணம் அடைந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 8 ஆண்டுகள் கிட்ட நெருக்கத்துக்கு நமக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ஆறுமுகசாமி ஆணையம்னு ஒண்ணு அமைச்சானுங்க. அது ஆணையம் அமைச்சு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசியில வந்து இப்ப முதலமைச்சர் கையில அவர் ஸ்டாலினோட கையில வந்து ஒரு ஆணையம் வந்து அறிக்கை சமர்ப்பிச்சே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஆகுது. எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஜெயலலிதாவுடைய மரணத்துல இருக்கிற உண்மைகளை நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த அறிக்கையை நீங்க வெளியிட மாட்டீங்களா பொதுமக்களுக்கு? இல்ல அம்பலப்படுத்துறது மட்டும் கிடையாதுங்க. அது வந்து யார் வந்து குற்றவாளியோ அவருக்கு வந்து கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன். இல்ல அது அம்பலப்படுத்துறது அது உண்மை சொல்லிட்டா யார் தண்டனையா அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 3 வருஷம் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க இது வரைக்கும் அதை வந்து நீங்க வந்து வெளியிலேயே சொல்லாம அப்படியே இருக்கீங்கன்னா அப்ப உங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் இருக்குன்னு அர்த்தம். இல்ல சார், எனக்கு என்னன்னா இது எல்லாமே அதான் சொல்றேன். இப்போ ஓபிஎஸ் அவரெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரொம்ப கூச்சமே இல்லாம போயிட்டு வந்து பிஜேபி கூட நிக்கிறப்போ அப்ப இவங்க எல்லாருமே இப்ப ஜெயலலிதா இருக்கிறப்ப இவங்க எல்லாரும் எனக்கு வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு காலத்துல சுகம் நான் வந்து ஜெயலலிதா அம்மாவை பெருசா பார்ப்பேன். எனக்கு இப்ப அதெல்லாம் தோன்றது இல்ல சுகம். ஏன்னா இன்னைக்கு அதோட ரிசல்ட்டுகளை நம்ம பாக்குறோம். நீங்க வந்து ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாரும் இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பேர்கள் இருக்கிறதுக்கு காரணமே ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமை தான். அவங்க இல்லைன்னா இவங்க யாருமே கிடையாது. சசிகலா அவங்களுடைய குடும்பம் யாருமே கிடையாது என்னங்க. அப்போ அதுல செல்வத்தை அதுல கொளிச்ச செல்வத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க பண்ற குறும்பெல்லாம் பார்க்கும்போது அப்ப இது எல்லாமே பர்மிட் பண்ணது ஜெயலலிதா அம்மா தான். இது எல்லாமே அளவு பண்ணுனது அவங்கதான் என்னங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மக்கள் மேல என்ன அக்கறை இருந்திருக்குது? இது வந்து உண்மையா இப்ப தார்மீகமா நமக்கு வந்து இப்படின்னா அந்த கேள்வி எல்லாம் உள்ள எழுது. இவங்க ஒவ்வொன்னு பண்றது இந்த ஓபிஎஸ் பண்றது இல்ல சகோ நீங்க சொல்றது ஓகேதான். இப்ப வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழுது வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த சட்டசபையில வந்து பதவி ஏற்கும் போது அழுது இருப்பாங்க. அதே சமயத்துல ஜெயலலிதா அம்மா இறந்த போது பாத்தீங்கன்னா யாருமே அழுகல. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும், ஒரு நாள் வெளியில வரும், நம்ம அழுகிறத பார்க்கும், நம்ம பதவியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல அழுகுறாங்க. அந்த விடயங்கள் தான் புரிஞ்சுது. 2வது வந்து நீங்க சொன்னீங்க தேர்தல் விடயத்துல பணங்கிற விஷயம். அப்ப வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 7% அதுக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின்படி அது வந்து உண்மையாலுமே வந்து அந்த 7% வாக்கு வாங்கியிருக்கு. ஆனா வந்து பிற கட்சிகள் வந்து அதை வந்து நக்கல் பண்றாங்க. இது எப்படி அப்படி இது நான் ஒரு படத்து மூலியமா கூட விவரிக்கிறேன். வந்து ஒரு படத்துல வந்து
முருகன் வந்து உலகத்தை சுத்திட்டு வந்து வருவாரு, விநாயகர் வந்துகிட்டு அப்பா அம்மாவை சுத்திட்டு வாங்குவாரு. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது சொன்னபடி உலகத்தை சுத்திட்டு உண்மையாலுமே 7% வாங்கியிருக்கு. நீ வந்துட்டு அப்பா அம்மாவை சுத்திக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்க. ஆனா இந்த 7% வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி வந்து பிற கட்சியில் வந்து நக்கல் வெடிக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நாம் தமிழரும் போட மாட்டாங்க. நீ வந்து இம்முக்கு பதிலாக வந்து வேற வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. அப்போ வந்து நம்ம எனக்கு என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா, நீ எதுக்கு வந்து உண்டை வீட்டுக்கே தொண்டை இங்க தானே இருக்கிற, ஏன் வந்து நாம் தமிழர் நாய் தமிழர் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற கேள்வி எழுது நாய் தமிழர் இல்ல தமிழர் அப்படி போடுறாங்க சகோ. இப்ப நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்க போட்ட கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் வந்து அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கேட்டையும் கேட்டது அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிதான் இருந்தது. ஆனா வந்து உங்களுடைய பதிவில் வந்து எப்படி பதிவு போடுறாங்கன்னா, உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம அவதூறு கடைசி ஆயுதமா அவதூறு பரப்பி கட்டவார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதனாலவே நிறைய விடயங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்ப திருந்துவாங்க, எப்ப வந்து கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுவாங்க, ஏன் அவதூறை கையில் எடுக்கிறாங்கிறது இதன் மூலமா கேட்டுக்கிறேன். அதே சமயம் கடைசியா வந்து இறங்கிடுறேன். நீங்க அந்த புது சின்னம் கிடைக்கும் போது கண்டிப்பா காணொலி போடுங்க, பதிவு போடுங்க, நிறைய காணொலி போட்டு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேருங்கன்னா வாய்ப்புக்கு நன்றி. இல்ல நான் அதை நிச்சயமா நான் பண்றேன் சகோ. ஏன்னா இது நான் சொல்றேன், ஒரு தமிழனா பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து அவங்க நாம் தமிழர் ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு அவசியம் மற்ற எல்லா கட்சிகள மாதிரியுமே நாம் தமிழர் ரொம்ப அவசியம். இல்லைன்னா தமிழருடைய உண்மையான இஷ்யூஸ் எல்லாம் கேட்கறதுக்கே ஆள் இல்லாம போயிடும், சுத்தமா ஆள் இல்லாம போயிடும். இப்ப இதை கூட வந்து ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க, இதை கூட சிரிப்பாங்க. அப்படியா அப்ப மத்தவெல்லாம் கேட்க மாட்டேன் நான். நீங்க கேட்கற லட்சணம் தான் தெரியுது இல்லையா? என்ன அவங்க தப்பு சொல்ல, நீங்க நல்லதே பண்ணலாம் சொல்ல, நீங்க நல்லதும் பண்ணிருக்கீங்க. ஆனா பயங்கர நல்லதுகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்குமே தமிழை வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு முக்கிட்டு இருக்க மாட்டான்ல. இப்ப நம்ம இல்லைங்க, நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவு பேர் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அது கூட தெரியல. பிரசாந்த் வணக்கம். என்னன்னு சொன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ரவீந்திரநாத் யாதவ் இந்த திராவிடம் இதெல்லாம் வந்து எழுதியிருந்தவர் இல்லைன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியில நீங்க நடுநிலையாவே இருங்க, நாங்க ஒரு விவாதத்தை நாங்க எடுத்து வைக்க விரும்புறோம். நீங்க வாங்க, திராவிடம்னா என்ன, தமிழர்கள்னா என்ன அப்படின்றத விவாதத்தை எடுத்து வைப்போம். நாங்க அதுக்கு ரெடி. ஆனா நாங்க அந்த விவாதத்தை கூப்பிட்டா ஒரு ஆபாச வார்த்தைகளும் அவதூறுகளும் தான். இப்ப நீங்க போடுறீங்க போஸ்டுக்கு என்ன வருது உங்களுக்கு ரிட்டர்னா? அவதூறுகளும் ஆபாச வார்த்தை. அதுதான். அப்ப இந்த 14 வருஷமா நாங்க திராவிடம் என்னன்னு கேட்கிறோம். இவர்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்ல, அந்த சித்தாந்தத்துல இல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சித்தாந்தத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அறிவும் இல்ல அப்படின்றதான் நான் பார்க்க முடியும். சோ இதைத்தான் நான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாயை பாக்குறேன். அந்த கால்வாய் பாத்தீங்கன்னா சுயஸ் கெனால்ல இருக்கிற சிஸ்டத்தை வந்து இங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இதே அடையார் பிரிட்ஜ், அடையார் ரோட்ல, அடையார் இது இருக்கு இல்லையா ஆறு, அதுல பயன்படுத்தினா எவ்வளவு வர்த்தகம் வரும் தெரியுமா? மணல் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஆறுலதான் வர்த்தகம் செய்யறாங்க. அந்த வர்த்தகத்தை அந்த அடையார் ஆறுலயே நாங்க வர்த்தகம் செய்யலாம். ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க செய்யலாம். ஆனா இவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு அந்த ஆறுகள் கிட்ட போனா நம்மளால சுவாசிக்க முடியுமா? முதல்ல இவங்கள்ட்ட ஒரு விவாதத்தை விவாதங்களை சாரி எனக்கு கேட்கல.